பார்க்க போகிறோம். அதாவது இது இன்ட்ரடக்ஷன் கிளாஸில் கொடுத்த ஒரு டாபிக் தான் 2024. வேதாகமம்னா என்ன, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பைபிள்னா என்ன, பைபிளுடைய புக்ஸ் வந்து எப்படி டிவைட் பண்ணியிருக்கிறாங்க, வேதாகமம் ஏன் எழுதப்பட்டது, ஏன் நம் கையில் தேவன் கொடுத்திருக்கிறார், எப்படி எழுதப்பட்டது. ஓகே, அந்த கேள்விங்களுக்கெல்லாம் நான் ஆன்சர் பண்ணுறேங்க. அந்த அஞ்சு ஆறு கேள்விங்க உங்கள் மனசில் இருக்கணும். அதாவது கிளாஸ் ரூமில் கூட நான் ஒரு லெக்சரராக சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னாக்கா, கேள்வி கேட்குறவங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும். வேறு டீச்சர்ஸ் எப்படி எனக்கு தெரியாது, நான் என்கரேஜ் பண்ணுவேன் ஸ்டூடெண்ட்ஸை கேள்வி கேளுங்கன்னு சொல்லிட்டு. ஏன்னா நானும் நிறைய கேள்விகளை கேட்டிருக்கிறேன். எங்கள் லெக்சரர்களை கேள்வி கேட்டு அவங்கள கொஞ்சம் கேள்வி பண்ணியிருக்கிறேன். ஆனால் எனக்கு தெரியாது, நானே லெக்சரர் ஆகிடுவேன்னு தெரியாது ஒரு நாளைக்கு. ஓகே, ஆனால் வந்து தேவன் அதை ஏன் இதை நான் சொல்கிறேன்னாக்கா, கேள்வி கேட்கும் போது தான் வந்து நம்ம பார்க்கும்போது நம்ம வளர முடியும், வளர்ச்சி அடைய முடியும். அதுக்குன்ட்டு கேள்வி கேட்கணும்னு சொல்லிட்டு இல்லாத போலாத கேள்வியெல்லாம் கேட்கக்கூடாது. அதாவது எல்லாத்துக்கும் ஒரு டைம் அண்ட் பிளேஸ்ன்னு ஒன்று இருக்குது இல்லைங்களா, அந்த டைம் அண்ட் பிளேஸ்ன்னு இருக்குது. யார் இடத்துல அணுகணும், எப்படி அணுகணும். ஒருவேளை உங்கள் மனசில் கேள்வி இருக்குன்னா முதல்ல நீங்கள் செய்ய வேண்டியது ஜெபிக்க வேண்டும். அதுக்கப்புறம் இந்த வேதத்தை வாசித்து பார்க்க வேண்டும். பிகாஸ் நீங்கள் கேட்குற கேள்விக்கு அத்தனைக்கும் பதில் இந்த வேதாகமத்தில் இருக்கிறது. ஓகே, ஸோ அதாவது இந்த கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, வாட் இஸ் த பைபிள். இதெல்லாம் சொல்லியிருக்கிற லாஸ்ட் ஸ்லைட்ஸ் நம்ம பார்த்துருக்குறோம். ஆனால் 2 வாரம் டைம் இருக்கிறதுனால லென்டின் டேஸ் வருது 19th. ஸோ பைபிள் ஸ்டடீஸ் இன்னும் ஒரு 40 டேஸ்க்கு இருக்காது. ஸோ அந்த சூழ்நிலையில் பார்க்கும்போது நம்ம ரெகுலராக பார்த்து கொண்டு இருக்கிற தேவனுடைய சாயல் என்பது இன்னும் தொடரும். ஓகே, அது இன்னும் முடிஞ்சிடல, இன்னும் கம்ப்ளீட் பிக்சர் உங்களுக்கு கிடைக்கல. அதே டாபிக் தான் தொடரும். அதுதான் நம்ம மையமாக வச்சு இந்த பைபிள் ஸ்டடியில் பார்த்து கொண்டு இருக்கிறோம், த இமேஜ் ஆஃப் காட், அதாவது தேவனுடைய சாயல் என்னென்று. இந்த கிளாஸில் நம்ம கொஞ்சம் ரிஃப்ரெஷ் பண்ணுற மாதிரி, அதாவது எக்ஸாமுக்கு முன்னாடி ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்கனாக்கா, ரிஃப்ரெஷ் பண்ணுவாங்க அவங்க மெமரியை. என்னென்ன நம்ம கற்றுக்கணுன்ற சொல்கிற காரியங்களை வந்து மறுபடியும் வந்து ஒரு முறை சும்மா அதை ப்ரீஃபாக பார்ப்பாங்க. ஸோ இன்றைக்குடைய டாபிக் வந்து சர்வே ஆஃப் தி ஓல்ட் டெஸ்டமெண்ட். சர்வே ஆஃப் தி ஓல்ட் டெஸ்டமெண்ட். ஸோ பழைய ஏற்பாட்டுடைய ஒரு சர்வேவை நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்பாக நான் கேட்ட மாதிரி வேதாகமும் நம்ம கையில் ஏன் கொடுக்கப்பட்டிருக்கிறது, இது யார் எழுதினது, எப்படி எழுதினார்கள், மனுஷருங்க தானே எழுதினாங்க, அது எப்படி தேவனுடைய வார்த்தைகளாக மாற முடியும். பைபிள் தான் அத்தாரிட்டின்னு சொல்கிறதுக்கு உங்களுக்கு என்ன அத்தாரிட்டி இருக்குதுன்னு, எந்த அத்தாரிட்டி வச்சு நீங்கள் சொல்கிறீங்க. ஏசாமி வந்து ஒரு இடத்துல பேய் ஓட்ட பிசாசுகளை வந்து துரத்தினார்னா, அங்கே இருக்கிற பரிசெயர் சதுசெயர்லாம் கேட்டாங்க, எந்த அத்தாரிட்டியில் நீங்கள் இதை செய்றீங்க, எந்த ஒரு அதிகாரத்தில் நீங்கள் இதை எந்த அத்தாரிட்டியில் நீங்கள் இதை செய்றீங்கன்னு கேட்டாங்க. அப்படியாக இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நான் உங்களுக்கு டிஃபைன் பண்ண பைபிளுடைய ஒரு அக்ராஸ்டிக் கொடுத்தேன், BIBLE. ஞாபகம் இருக்கா என்னன்னு தெரியல. ஃபர்ஸ்ட் பைபிள் ஸ்டடியில் 2024 ஃப்ளாஷ்பேக் எத்தனை பேர் இருந்தீங்களோ இல்லையா எனக்கு தெரில. ஆனால் நான் க்ளீனாக உங்களுக்கு சொன்னேன் BIBLEக்குன்னா அர்த்தம். BIBLEக்குன்னா அர்த்தம்னாக்கா பேசிக் இன்ஸ்ட்ரக்ஷன் பிஃபோர் லிவிங் எர்த். B ஃபார் பேசிக், I ஃபார் இன்ஸ்ட்ரக்ஷன். பைபிள் ஸ்பெல்லிங் ஸ்பெல் அவுட் பண்ணுங்க. B பேசிக் இன்ஸ்ட்ரக்ஷன் பிஃபோர் லிவிங், LEAVING, லிவிங் திஸ் எர்த். இந்த பூமியை விட்டு நம்ம போகிறதுக்கு முன்னாடி பேசிக் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், அது இது ஒரு பார்ட். இன்னொரு பார்ட் நம்ம பார்க்கும்போது பியாண்ட் இட் பிரிங்ஸ் லைஃப் இட்டர்னல். இன்னொரு டெஃபினிஷன், பியாண்ட் இட், B ஃபார் பியாண்ட், I ஃபார் இட். ஒன்ஸ் அகெயின் B brings, L life, BIBLE, E வந்து eternal. So beyond it brings life eternal. அப்போ வந்து வேதாகமம் என்னன்னாக்கா, இந்த பூமியில் வாழறதுக்கான உனக்கான பேசிக் இன்ஸ்ட்ரக்ஷன். உதாரணத்துக்கு ஒரு ப்ராடக்ட்டை ஒன்று மேனுஃபேக்சர் பண்ணுறாங்கனாக்கா அதுக்கான யூசர் மேனுவல் கொடுப்பாங்க. அந்த யூசர் மேனுவல் படித்தா தான் அந்த ப்ராடக்ட்டை நீங்கள் எப்படி நீங்கள் யூஸ் பண்ண முடியும்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி இந்த தேவன் நம்மளை இந்த உலகத்தில் படைத்திருப்பாருன்னா, இந்த உலகத்தில் நம்ம எப்படி வாழணுன்றதுக்காக அத்தனையும் இந்த வேதாகமத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் வேற புக்ஸ்க்கும் பைபிளுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னாக்கா, வேற நிறைய புக்ஸ் கூட நம்மளுக்கு சொல்லுது இந்த பூமியில் எப்படி வாழணும்னு சொல்லு. ஒரு சில நன்மையான காரியங்கள் அதில் இருக்கும், எல்லாமே நம்ம தீமைன்னு சொல்ல முடியாது. கட்டுக்கதைகள் இருக்கிறது, புராணங்கள் இருக்கிறது, இதிகாசங்கள் இருக்கிறது, நாவல்ஸ் இருக்கு, ஸ்டோரிஸ் இருக்கு, டிராமாஸ் இருக்கு, இலக்கியம் நம்ம சொல்கிறோம், லிட்ரேச்சர், இலக்கியம். அந்த இலக்கியத்தில் ஒரு சில காரியங்கள் அங்கே மிகவும் நன்மையான காரியங்களை போல் நம்மளுக்கு தோணும். ஆனால் வந்து ஒரு மனுஷன் இந்த பூமியில் எப்படி வாழணுன்றதுக்காக அத்தனை பேசிக் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை கொடுத்துருக்கிற ஒரே ஒரு புக், திஸ் இஸ் த பைபிள். அங்கேயே முடிச்சிடல. அதில் தான் ரெண்டு டெஃபினிஷன் கொடுத்தேன். ஒன்று என்னன்னா பேசிக் இன்ஃபர்மேஷன் பிஃபோர் லிவிங் எர்த். செகண்ட், பியாண்ட் இட்
brings life eternal. பியாண்ட்னா இதை தாண்டி, எதை தாண்டி? வெறும் இந்த பூமியில் வாழறதுக்கு மாத்திரம் பைபிள் உங்களுக்கு எப்படி நம்ம வாழணும்னு சொல்லி கொடுக்குதுனாக்கா, இட் வில் பி an incomplete டாக்குமெண்ட். ஒரு இன்கம்ப்ளீட்டான இன்ஃபர்மேஷன் பைபிள் கொடுக்கறது கிடையாது என்னைக்குமே. ஆனால் அதை தாண்டி வேற ஒரு காரியம் இருக்கிறது. நித்திய ஜீவனை நம்ம எப்படி சுதந்திரத்துக் கொள்ள வேண்டும் என்று பைபிள் நம்மளுக்கு கற்றுக் கொடுக்குது. ஒரு வசனத்தை நம்ம வாசிக்க கேட்கலாம். ஆல்ரெடி நம்ம தியானிச்ச வசனத்தை அதை வாசித்து நம்ம கேட்கலாம். ஸ்லைட் போடுவார். ஸ்லைட் இல்லாவிட்டாலும் நீங்கள் வந்து உங்கள் மைண்டை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கணும். பாருங்க, 2 Peter 1:3 படிக்கலாம். 2 பேதுரு 1 3 வசனம். தமிழ்லாம் படிக்கலாம், இங்கிலீஷ்லாம் படிக்கலாம். நோ வரிஸ். ம் 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 போதுங்க. திவ்ய வல்லமையானது நம்மளுக்கு தந்தருள். என்ன தருள் இருக்குன்னா, படிங்க ஆண்டி மறுபடியுமா. ஆ ஆ ம் ம் போதுங்க. ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும், நம்மளை படைத்த தேவனை, நம்மை உருவாக்கின தேவனை அறிகிற அறிவினாலே. உலகத்தில் ஒரு மகா மேதையான ஒரு மனுஷன் பிளாட்டோ, அரிஸ்டாட்டிலோட டீச்சர், அவர் சொல்றாரு, நோயிங் யோர் செல்ஃப் இஸ் த பிகினிங் ஆஃப் ஆல் விஸ்டம். மனுஷன் வந்து தன்னை குறித்து அறிந்து கொள்வதே எல்லா ஞானத்திலும் மேன்மையான ஞானமா. ஆனால் பைபிள் சொல்லுது, the fear of the Lord is the beginning of all wisdom. டிஃபரன்ஸ் நீங்க பார்க்க முடியும். நம்மை படைத்த தேவனை அறிகிற அறிவு எப்படி வரணும்? அறிகிறதுனால தேவ பக்திக்கும், என்ன சொல்லுங்க, தேவ பக்திக்கும் வேண்டிய அவற்றையும், தேவ பக்திக்கும் பிரபஞ்சத்துக்கும், இந்த பூமியில் நீ வாழறதுக்கான வழிமுறைகளையும் பைபிள் சொல்லுது. அதே நேரத்தில் ஒரு டிஃபரன்ஸ் என்னன்னாக்கா, தந்தரில் திவ்ய வல்லமையானது தேவன் கொடுத்திருக்கிறார். என்னன்னா, இந்த உலகத்தில் எப்படி வாழ்வதுன்றதுக்கும் பைபிள் சொல்லுது. ஆனால் ஒரு டிஃபரன்ஸ் வேற புக்ஸுக்கும் பைபிளுக்கு என்னன்னாக்கா, வேற புக்ஸ் வந்து உங்களுக்கு இந்த உலகத்தில் எப்படி வாழணும்னு சும்மா ஒரு சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இங்கே அங்கே கொடுக்கலாம். ஆனால் தேவ பக்தியை எப்படி நடக்க வேண்டும் என்று சொல்லி கொடுக்கிறது பைபிள் மாத்திரம் தான் உலகத்திலே. இதுதான் பாவம், இதுதான் வழி, இப்படிதான் நடக்க வேண்டும், இதுதான் செய்யக்கூடாதுன்னு சொல்றதுக்கு எந்த புக்கும் கிடையாது உலகத்தில். இஷ்டம் போல அவங்க எப்படின்னா படிக்கலாம். பூஜைகளை சம்ஸ்காரங்களை செய்துவிட்டு பார்க்கும்போது அவங்க மத நம்பிக்கையில் இருக்கிற கோட்பாடுகள், டாக்டரின்ஸ், அதெல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு அவங்க இஷ்டம் போல அவங்க வாழ்ந்தாக்கா அவங்க பரலோக ராஜ்யத்துக்குள்ளே போயிடலான்னு சொல்லிட்டு வேற தர்மங்கள், வேற புத்தகங்கள் நம்மளுக்கு சொல்லிக் கொடுக்கலாம். ஆனால் பைபிளில் மாத்திரம் தான் என்ன சொல்லிக் கொடுக்குதுனாக்கா, தேவ பக்திக்கும் பிரபஞ்சத்துக்கு வேணும் அனைத்தையும் அவருடைய திவ்ய வல்லமையான தந்தருள். ஏன்னாக்கா, நம்ம படைத்த தேவனை நாம் அறிகிற அறிவினாலே. வசனம் இருக்கு இல்லைங்களா? அப்போனா we have to know about God. How to know about God? இல்லைன்னா இந்த மாதிரி கேட்குறேன், இந்த சேம் கொஸ்டின் இந்த மாதிரி கேட்குறேன். என்ன எப்படி கேட்குறேன் இந்த கொஸ்டின்? How does God reveal himself to us? தேவன் தம்மை எப்படி நம்மளுக்கு வெளிப்படுத்துகிறார்? சொல்லுங்க பார்க்கலாம். வசனத்து மூலியமாக முதல்ல தேவன் சிருஷ்டிப்பின் மூலியமா தம்மை வெளிப்படுத்துகிறார். நேச்சர். தேவன் இல்லை என்று சொல்லுகிறவன் யார் தெரியுமா? பைபிள் பிரகாரம் முட்டாள், மதிகேடன். The fool has said in his heart that there is no God. யாரா அவனுக்கு என்ன பேரு? நாஸ்திகனா? நாஸ்திகன் இல்லை. தேவன் இல்லை என்று சொல்கிறவன் யாருன்னா மதிகேடன். அப்போ நேச்சர் மூலியமா தேவன் நம்மை வெளிப்படுத்துகிறார். ஒரு நட்சத்திரத்தை பார்க்கலாம், இந்த சூரியனை பார்க்கலாம், இந்த ஆகாயத்தை பார்க்கலாம், கடலை பார்க்கலாம், மலைகளை பார்க்கலாம். இதுலலாம் வந்து you can see that God is present everywhere. And that means God's creative potentiality is present everywhere. தேவனுடைய சிருஷ்டிப்பின் தன்மைகள் எல்லாம் அதுக்குள்ள அடங்கி இருக்கிறது நம்ம பார்க்கலாம். இன்னொன்று, தேவன் கிறிஸ்துவின் மூலியமா தம்மை வெளிப்படுத்துகிறார். இயேசு கிறிஸ்துவின் மூலமா தம்மை வெளிப்படுத்துகிறார். இன்னொன்று இருக்கு, ஸ்பெஷல் ரெவலேஷன். என்ன ஸ்பெஷல் ரெவலேஷன்னா, God reveals himself through his word. That is the Bible. பைபிள் மூலியமா தேவன் என்ன பண்ணுகிறாருன்னா தம்மை தாழ்மை இந்த உலகத்துக்கு வெளிப்படுத்தி கொண்டு இருக்கிறார். ஸோ ஐ எம் கோயிங் டு ப்ளே தி ஸ்லைட்ஸ். யாரும் இல்லாதனால நானே ப்ளே பண்ண வேண்டிய ஒரு நிலைமை. ஓகே,
ஸோ வாசிக்க கேட்கலாம். ஒரு வசனத்தை நான் ரொம்ப தியானித்தேன். அந்த வசனம் என்னன்னா, ஏசாயா 40ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்க. ஏசாயா 40ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்க. அதில் பாருங்க, 8ஆம் வசனத்தை படிக்கலாம். ஏசாயா 40:8 படிக்கலாம். ஆ ஆ ஆ என்றென்றைக்கும் நிற்கும். ஆ மறுபடியும் படிங்க. புல் உலர்ந்தது, பூ உதிரும், தேவனுடைய வசனமும். இப்போ இந்த இடத்துல வந்து நீங்க கேட்க வேண்டியது, பில்லு யாரு, பூ என்ன, புல்லுனா யாரு? அதுக்கான ஆதாரம் எங்க இருக்குன்னா இதே அதிகாரத்தில் இருக்கு பாருங்க. 6ஆம் வசனம், 6ஆம் வசனத்தை படிக்கலாம். 6-7 படிக்கலாம். ம் 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 ஆ ம் மேன்மையெல்லாம். மேன்மை ஒரு டிரான்ஸ்லேஷன் சொல்லுது பியூட்டி, அழகு. இன்னொரு டிரான்ஸ்லேஷன் சொல்லுது ப்ராமிஸ். மனுஷன் பண்ணுகிற என்ன சொல்றது, அவன் சேர்த்து வச்ச சொத்து இருக்கலாம், அவனுடைய மேன்மையான வாழ்க்கை இருக்கலாம், அவனுடைய அழகு இருக்கலாம், அவனுடைய அந்தஸ்து இருக்கலாம், அவன் பண்ற ப்ராமிஸ் இருக்கலாம். எல்லாமே எதுக்கு ஒப்பா இருக்கிறதா? எதுக்கு ஒப்பா இருக்கிறது? புல்லை போல. மனுஷன் புல்லை போல இருக்கிறான், பூவுக்கு ஒப்பா இருக்கிறது. இதெல்லாம் பூவுக்கு ஒப்பா இருக்கிறது. அப்போ நீங்க பாத்தீங்கன்னா பூ வந்து அழகா இருக்குங்க, அதுல எந்த டவுட்டும் இல்லை. ஆனா பூக்குடைய லைஃப் ஸ்பேன் வந்து நீங்க பாத்தீங்கன்னாக்கா ரொம்ப சீக்கிரத்தில், எவ்வளவு சீக்கிரம் அது மலர்கிறதோ அவ்வளவு சீக்கிரம் அது என்ன ஆகி விடுகிறது, அழிஞ்சு விடுகிறது. 7ஆம் வசனம் சொல்லுங்க பாருங்க, அழகா இருக்கு பாருங்க. 7ஆம் வசனம் படிங்க. ஆ ஆ புல் உலர்ந்து பூ உதிரும், ஜனமே புல். அப்போ உங்களுக்கு கிளீனா தெரியுது. அப்போ பைபிள் வந்து யூ ஷுட் அலோவ் த பைபிள் டு எக்ஸ்பிளைன் இட் செல்ஃப். நிறைய நேரங்களில் நம்ம பண்ற தப்பு என்னன்னாக்கா, we try to explain the Bible. No, allow the Bible to explain itself. இப்போ வேற எதனா ஒரு பாயிண்ட்டை வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணி கொண்டு இருக்கிறேன்னா வேற எக்ஸாம்பிள்ஸ் நான் கொடுத்து கிளாரிஃபை பண்ணலாம். ஆனால் அதே நேரத்தில் ஒரு சில காரியங்களை வந்து நான் வந்து வேதமே வந்து வேதத்தின் வாயிலே பேச நான் விட்டணும். அப்போ ஒரு வசனம் இங்கே நான் படிக்கிறேன், 8ஆம் வசனம், திடீர்னு தண்ணி இல்லாத காட்டில் விட்ட மாதிரி இந்த ஒரு வசனம் வண்டி வச்சுக்கிட்டு நான் எதுவும் செய்ய முடியாது. அதுக்கான ஒத்த வாக்கியங்களை நான் பார்க்கும்போது வேதத்திலே இருக்கும். நிறைய நேரங்களில் நம்ம வந்து வாக்குத்தத்தங்களை வந்து பிடிச்சிக்கிறோம். அந்த வாக்குத்தத்துக்கு மேலே இருக்கிற வசனத்தை படிக்கிறது இல்லை, வாக்குத்தத்துக்கு கீழே இருக்கிற வசனத்தை படிக்கிறது இல்லை. அப்போ வசனம் என்ன சொல்லுது, புல் வந்து என்னாகும், புல் என்ன ஆகுங்களா, உதிரும், உலர்ந்து போவோம், உலர்ந்து போவோம், பூ உதிரும், என்றென்றைக்கும் நிற்கும். அப்போ பாருங்க, புல்லு வந்து உலர்ந்து போயிடும். அதாவது கர்த்தருடைய ஆவியின் இருக்கிறது. ஆக்சுவலாக லிட்ரல் டிரான்ஸ்லேஷன் நீங்கள் பார்த்தீங்கன்னா சூடான காற்று. நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் பைபிள் ஸ்டடியில், ஆவியானவருக்கும் ஒரே வார்த்தை தான் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க, ரூவாக். ரூவா. நியூ டெஸ்ட்மெண்ட்ல நியூமா, PNUEMA, நியூமா. ரூவாக் என்றால் காத்து. அப்போ வந்து அந்த டெசர்ட் ரீஜனில் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா, உஷ்ணம் இருக்கிற பகுதிகளில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த சூடாக அந்த காற்று வரும்போது அந்த சூட்டுக்கு நாள், அந்த வெயில் நாள் என்ன ஆகிடும்னாக்கா, பச்சையாக இருக்கிற புல் என்ன ஆகிடும், உலர்ந்து போயிடும். பூ வந்து இப்படி ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறது என்ன ஆகிடும், வாடி போயிட்டு தலையை கீழே தொங்க போட்டுரும். பூ பார்த்துருப்பீங்க. அப்போ வந்து மனுஷருங்க வந்து பில்லா இருக்கிறோம். சங்கீதம் 90 வந்து உங்களுக்கு எல்லாம் தெரியும், 90th சாம்ல போடப்பட்டிருக்கிறது. 90th சாம் வீட்டில் போய் படிச்சு பாருங்க. இப்போ டைம் இல்லை எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு. நம்மளுடைய வாழ்க்கை, மனுஷனுடைய வாழ்க்கை வந்து காலையில் மலர்ந்து மாலையில் அறுப்புண்டு போகிற புல்லுக்கும் பூவுக்கும் ஒப்பா இருக்கிறது. அப்போ இன்னொன்று காரியத்தை சொல்கிறார் ஆண்டவர் பாருங்க, என்னன்னு, மனுஷனுடைய மேன்மையெல்லாம் வந்து பூவுக்கு ஒப்பா இருக்குது. மனுஷன் இப்போ என்ன நினைக்கிறான், ஒரு கண்டுபிடிப்பை பிடிச்சிட்டாக்கா, இல்லை ஒரு பணத்தை இழந்தாக்கா, அவன் கையில் ஒரு சாதனைகளை பண்ணும்போது, அநேக உயர்வுகள் அவனுக்குள்ளே வரும்போது, நிறைய ஹை பொசிஷன்ஸ் அவனுக்குள்ளே வரும்போது, இன்ஃப்ளூயன்ஸ் அவனுக்குள்ளே இருக்கும்போது, வெல்த் அவனுக்கு வரும்போது, நேம் வரும்போது, ஃபேம் வரும்போது, மனுஷன் என்ன நினைக்கிறான்னா, ஐ எம் ரியலி சம்படி கிரேட் இல்லையா, பாரு எனக்கு யாருக்கும் இல்லாத ஒரு மேன்மை எனக்குள்ளே இருக்குதுன்னு நினைக்கிறானா. வேதம் சொல்லுகிறது அது வாடி போயிடும். உன்னுடைய மேன்மையெல்லாம் என்ன ஆகிடும், புல்ல போல வாடி போயிடும். அப்போ எதுதான் நிலைத்திருக்கும், ஆமென், தேவனுடைய வசனம். அப்பதான் அதுதான் டிஃபரன்ஸ் பிட்வீன் மேன். அப்போ மனுஷன் நிலை நிற்கிறது இல்லைனாக்கா, மனுஷன் எழுதி இருக்கிற வேற எதனா புக்கு நிலை நிற்குமா, மனுஷன் சொல்லி இருக்கிற ப்ராமிசஸ் நிலை நிற்குமா? அப்போ இந்த பைபிள், அப்போ நீங்க கேட்கலாம், பைபிள் கூட ஆனா என்ன சொல்றீங்க, பைபிள் கூட யார் எழுது, இந்த மனுஷருக்கு தான் எழுதுனாங்க, கிளாரிஃபை பண்ணுங்க. எஸ், ஐ எம் கோயிங் டு கிளாரிஃபை தட். பைபிளும் மனுஷர்கள் தான் எழுதப்பட்டது.
ஆனால் மனுஷரால் மாத்திரம் தான் எழுதப்பட்டதா, எப்படி எழுதப்பட்டதுன்றது நீங்கள் இன்னைக்கு கிளியராக நீங்கள் இந்த கிளாஸில் நீங்கள் புரிஞ்சுட்டு நீங்கள் வெளியே போகணும். அதுதான் என்னுடைய இன்டென்ஷன். சங்கீதம் 90ஆம் சங்கீதத்தில் அந்த வசனம் இருக்குது பாருங்க. 90th Psalm 90. Psalm 90. எஸ், 6th verse படிங்க. ம் பாருங்க, காலையில் முளைத்து பூர்த்து மாலையில் அறுப்புண்டு போயிடும். அவ்வளோதான் மனுஷனுடைய வாழ்க்கை, உங்களுடைய மேன்மை எல்லாமே அவ்வளோதான். 5வது வசனம் பாருங்க. ஆ ஆ காலையில் முளைக்கிற புல்லுக்கு ஒப்பா இருக்கிறார்கள். அப்போ புல்லுக்கு தான் ஒப்பா இருக்கிறாங்க மனுஷங்களாம். மனுஷன் வந்து புல்லுக்கு ஒப்பா இருக்கான். அப்போ அவனுடைய மேன்மையெல்லாம் பூவை போல இருக்கிறது. பூவை போல பார்க்கறதுக்கு அழகாக தரலாம், பிரம்மாண்டமாக தரலாம். இட் மே லுக் பியூட்டிஃபுல், இட் மே லுக் செடக்டிவ், இட் மே லுக் ஃப்ளாம்பாயண்ட். ரொம்ப அழகாக அப்படியே தெரியலாம், பார்க்குறவங்களுக்கு அப்படி பார்த்து ஆச்சரியப்படுற மாதிரி இருக்கலாம் மனுஷனுடைய மேன்மையெல்லாம். ஆனால் அந்த மேன்மையெல்லாம் ஒரு நாள் ஒரு ரோஜா பூ இப்படி மலர்ந்து இப்படி தொலை தொங்க போட்டு வாடிடுறதோ அந்த மாதிரி மனுஷனுடைய மேன்மையெல்லாம் வாடிவிடும். நான் கேட்குறேன், உங்களை பார்த்து ஒரே கொஸ்டின் கேட்குறேன். மனுஷனே வாடி போயிடுவான், மனுஷனே வந்து இந்த மாதிரி அழிந்து போயிடுவானாக்கா, அப்போ மனுஷன் எழுதின காரியங்கள் நிலைக்குமா? மனுஷன் சொல்லின காரியங்கள் நிலைக்குமா? சொல்லுங்க, நிலைக்குமா? 1000 வருஷத்தை பற்றி இமேஜின் பண்ணாதீங்க, 10,000 வருஷத்தை பற்றி இமேஜின் பண்ணாதீங்க. கொஞ்ச நாட்கள்லேயே வந்து அதெல்லாம் மறந்து போயிடும். மனுஷனுடைய மேன்மையே இருக்காதுனாக்கா, மனுஷனுடைய மேன்மையை ஒரு பொருட்டா தேவன் என்பதில்லை என்றாக்கா, அப்போ மனுஷனுக்கும் தேவனுக்கும் என்ன வித்தியாசம்னாக்கா, மனுஷன் வந்து புல்லை போல் அறுப்புண்டு போய் விடுவான். ஆனால் கர்த்தருடைய வார்த்தையோ என்னவா என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும். அல்லேலூயா. அதுதான் வந்து இந்த கிளாஸில் நீங்கள் ரொம்ப தெளிவாக நீங்கள் புரிஞ்சு கொள்ள வேண்டும். நானும் யோசிச்சு பார்த்தேன், ஆண்டவருடைய வார்த்தை எப்படி நம்ம சொல்றது. அப்போ பைபிள் வந்து இட்ஸ் ஸ்பெஷல் ரெவலேஷன் ஆஃப் காட். ஸ்பெஷல் ரெவலேஷன் ஆஃப் காட். ரெவலேஷன்னா தேவன் வந்து தம்மை ஜனங்களுக்காக வெளிப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். இது தேவன் வந்து நான் ஆல் பவர்ஃபுல் காட்னு சொல்றதுல ஆண்டவர் வந்து ஒரே இடத்துல உட்கார்ந்து கொண்டு தேவன் வந்து வெளிப்படுத்தாத தேவன் அல்ல. தேவன் தம்மை உண்மையான தேவன், நான் தான் உண்மையான ரட்சகர் என்று தேவன் வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார். எப்படி வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார்? ஒன்று நான் சொன்ன கிரியேஷன், சிருஷ்டிப்பின் மூலமாக தேவன் நம்மளுக்கு என்ன பண்ணியிருக்கிறாரு? வெளிப்படுத்தியிருக்கிறார். இன்னொன்று கிறிஸ்துவின் மூலமாக தேவன் வந்து வெளிப்படுத்தியிருக்கிறார். இதுதான் ஃபுல்லஸ்ட் ரெவல்யூஷன் ஆஃப் காட். அப்புறமா பைபிள் மூலமா தேவன் வெளிப்படுத்தியிருக்கிறார். நீங்க பாருங்க, டியூட்ரோனமி 29 வாசிச்சு பாருங்க. உபாகமம் 29ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கலாம். சுத்தி ஒரு ஸ்லைட் முன்னாடி போப்பா, பின்னாடி வேணாம், முன்னாடி போயிடு, இன்னும் முன்னாடி போயிடு, இன்னும் முன்னாடி. இன்னும் முன்னாடி, முன்னாடி, அதுக்கு முன்னாடி. தமிழ் வாசிக்கலாமா? மறைவானவைகள் யாருக்குரியவைகள்? கர்த்தருக்குரியவைகள். ஆனால் வெளிப்படுத்தப்பட்டவைகளோ நமக்கும் நம்ம பிள்ளைகளுக்குரியது. ஸோ காட் ஹேஸ் காட் சம்திங் சீக்ரெட் அபவுட் காட் தட் நோ மேன் கேன் அண்டர்ஸ்டாண்ட், நோ ஹியூமன் பீயிங் கேன் அண்டர்ஸ்டாண்ட். நான் உங்களுக்கு ஒரு காரியத்தை நான் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் கூட ரீசெண்டாக நான் போட்டிருந்தேன். அதுக்கப்புறம் வசனம் தான் போட்டிருந்தேன், வேறு எதனா பேசினேன் இந்த மேடையில், பைபிள் ஸ்டடியில் வேறு எதனா தேவனை குறித்து, வேதத்தை குறித்து, மேன்மையை குறித்து வேறு எதனா மேன்மையை நான் பேசினேன்னா என்ன காட்டிலும் பரிதபிக்கப்பட்டவன் யாருமே இருக்க முடியாது. அதனால் நான் எதுக்காக நான் சொல்கிறேன்னாக்கா, அந்த வசனத்தில் என்ன போட்டிருந்தேன்னாக்கா, யோபில் இருக்கிற ஒரு வசனம் இருக்குதுங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சமான வசனம். அதை நான் ஒரு பிரசங்கத்தில் கூட நான் பண்ணியிருக்கிறேன், நீங்கள் கேட்டிருப்பீங்க. அது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும்னு நான் யோசிக்கிறேன். இது யோபு 11ஆம் அதிகாரத்தை பாருங்க. பதினொன்று 11:7. தேவனுடைய
அந்தரங்க ஞானம். அப்போ தேவனுடைய ஞானம் வேற இருக்கிறது, தேவனுடைய அந்தரங்க ஞானம் வேற இருக்குது. சர்வ வல்லவருடைய சம்பூர்ணத்தை, கம்ப்ளீட்னஸ் ஆர் ஃபுல்னஸ் ஆஃப் காட். கேன் யூ சர்ச் காட்ஸ் ஹிடன் மைண்ட்? இன்னைக்கு கூகுளில் ஒரு ப்ராஜெக்ட் வந்து நான் ஸ்லைடில் போடல. என்ன அந்த ப்ராஜெக்ட் பேருனா டீப் மைண்டா? என்ன சொல்லுங்க? டீப் மைண்ட். வாட் இஸ் டீப் மைண்ட் டெல்லிங் யூ? ஹியூமன் பிரெயின் எப்படி வேலை செய்யுது, இன்னும் கொஞ்சம் டீப்பாக போயிட்டு ஹியூமன் பிரெயினில் டீப் ஆகிறது நான் பார்க்குறேன். நான் இன்னைக்கு என்ன ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் உடைய வேர்ல்டில் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இன்னைக்கு நான் வரதுக்கு முன்னாடி கூட பார்த்தா ஒரு ரோபோ வந்து உருவாக்கி இருக்கிறாங்க, ஆர்டிஃபிஷியல் ஏஐ ரோபோ. ஹியூமன் நடக்கிற மாதிரி நடக்குதா 99%. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எந்த அளவுக்கு வளர்ந்துருக்குதுன்னா, இப்போ ஒரு பாலை தூக்கி ஒரு பால் மேலே போடுங்க, கரெக்டாக உங்கள் தலைக்கு வருதுனாக்கா உங்கள் பிரெயின் அந்த ஸ்பிளிட் செகண்டில் ஒரு சிக்னல் கொடுக்க நீங்கள் என்ன பண்ணுவீங்க? டாட்ச் பண்ணுவீங்க, கீழே குனிஞ்சிருவீங்க. ஏன் இப்போ எவ்வளோ அளவுக்கு வந்துருக்குதுனாக்கா, பாலை தூக்கி போட்டிங்கனாக்கா தலையில் பற்றி இடிச்சுட்டு தலையில் விழுந்த பிறகு ஆபத்து 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 ஆபத்துன்னு கத்தும், அடி வாங்கிட்ட பிறகு. அப்போ அந்த அளவுக்கு அந்த அவ்வளோ க்ளோஸாக வந்து இன்னைக்கு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ன்றது வளர்ந்துருக்குது. நான் ஒரே டிஃபரன்ஸ் சொல்லிடுறேன் ஏஐக்கும் ஆண்டவருக்கும். அதுக்கப்புறம் ஏஐக்கும் ஆண்டவர் படித்த இமேஜுக்கும். பிகாஸ் இமேஜ் ஆஃப் காட்ன்றது தான் நம்மளுடைய மெயின் டாப்பிக்காக இருக்கிறது. God created man in his own image. Now human beings are creating something in their own image. புரிஞ்சுங்களா? ஆண்டவர் வந்து தன்னுடைய சாயலாக மனுஷனை படைத்தார். மனுஷனை என்ன பண்ணி கொண்டிருக்கிறான்னா அவனுடைய சாயலாக யாரை படைத்துக் கொண்டிருக்கிறான்? விசித்திரமாக வினோதமாக இருக்கிற ரோபோன்னு சொல்ல முடியாது, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், செயற்கை அறிவு. தமிழ்ல செயற்கை அறிவு. அந்த செயற்கை அறிவுடைய பேரு கூகுள் என்ன சொல்லுது? டீப் மைண்டா. இங்க வசனம் கேக்குது என்னன்னு, கேன் யூ ஃபைண்ட் அவுட் டீப் திங்ஸ் ஆஃப், அந்தரங்க ஞானத்தை ஆராய்ந்து அறியக்கூடுமோ? ஆன்சர் பண்ணுங்க. உலகத்துக்கு இருக்கிற சயின்டிஸ்ட்டை கூப்பிடுங்க, சொல்லுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு சொல்லுங்க. டீப் மைண்ட் பார்க்குறல கூகுளில். ஓகே, உன் மைண்டில் இருக்கிற ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷனுடைய மைண்டில் என்னாக்குதுன்னா அவனால் கண்டுபிடிக்க முடியலன்னா தேவனுடைய அந்தரங்க ஞானம். அப்போ நீங்கள் பாருங்க, there is a difference between God's knowledge and God's hidden knowledge. God's knowledge நம்மளால அறிய முடியாது, ஆண்டவருடைய ஞானத்தை நம்மளால ஆராய்ந்து பார்க்க முடியாது. அப்போ தேவனுடைய அந்தரங்க ஞானத்தை உன்னால் அறியக்கூடுமோ? சர்வ வல்லவருடைய சம்பூர்ணத்தை உன்னால் அறியக்கூடுமோ? சம்பூர்ணனா பெர்ஃபெக்ஷன், பெர்ஃபெக்ட்டா புரிய முடியுமா? அப்போ God is not a product which you can keep in the laboratory. God is not an experiment. God is not there to be proved. ஆண்டவரை யாரும் ப்ரூவ் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. லெபார்டரியில் வச்சு ரிசர்ச் பண்ண முடியாது. நீங்க மைக்ரோஸ்கோப்ல டெலிஸ்கோப்ல பார்த்து நீங்க தேவனை கண்டுபிடிக்க முடியாது. The only way through which you can know God is through Jesus Christ and through the Bible. That's it. இயேசு கிறிஸ்துவின் மூலமாகவும் வேதாகமத்தின் மூலமாகவும் பரிசுத்த ஆவியானவரின் மூலமாகவும் மாத்திரம்தான் நீங்க தேவன் யார் என்பதை நீங்க அறிய முடியும். அதை விட்டுட்டு நீங்க உங்க ரிசர்ச்சை பண்ணி நீங்க என்னன்னா விஞ்ஞானத்தை நீங்க கண்டுபிடிங்க, அதை வச்சு நீங்க தேவனுடைய அந்தரங்க ஞானத்தை உன்னால் அறிய முடியாது. மனுஷன் எவ்வளோ அளவுக்கு போனாலும், எந்த அளவுக்கு அவங்க விஞ்ஞானத்தில் முயற்சி எடுத்தாலும் தேவனுடைய அந்தரங்க ஞானத்தை உன்னால் அறியக்கூடுமோ? சர்வ வல்லவருடைய சம்பூர்ணத்தை உன்னால புரியக்கூடுமோ? இங்கிலீஷ்ல படிக்கலாம் அந்த verse. படிங்க. 11:7 மா, Job 11:7. இப்போ 7 ஒண்டி படிமா, 11:7. எஸ். லிமிட்ஸ் ஆஃப் தி ஆல்மைட்டி. எல்லாத்துக்குமே ஒரு லிமிட் இருக்குது. யூனிவர்ஸ் ஆல்சோ ஹஸ் காட் எ லிமிட். இந்த உலகத்துக்கு கூட ஒரு லிமிட் இருக்குது. நம்பர் ஆஃப் ஸ்டார்ஸ் கூட ஒரு லிமிட் இருக்குது. எல்லாத்துக்குமே ஒரு லிமிட் இருக்குது. அளவுகோல் ஒன்று இருக்குது, யாட் ஸ்டிக். அந்த அளவுகோல் வச்சு பார்த்தாக்கா ஆண்டவர் எப்படி மெஷர் பண்றாரு சொல்லட்டுங்களா? ஸ்பேன் தெரியுமா? அந்த டிஸ்டன்ஸ் என்னென்ன ஸ்பேனு? இந்த அளவில் பூமியை வந்து மெஷர் பண்றாராம். வானத்தை வந்து கர்டன்ஸ் போல ஸ்ப்ரெட் பண்றாரு. உங்க விண்டோல போய் கர்டன் ஸ்ப்ரெட் பண்றீங்க பாரு, சாத்துறீங்க பாரு, அதான் அவருடைய கணக்கு. ஐசையா 40 மேல நீங்க படிங்க, வீட்டில் போய் படிங்க. ஓகே, இந்த ஸ்பேன்ல அப்போ ஆண்டவருக்கு வந்து இந்த உலகம் வந்து எவ்வளோனாக்கா இதுவார் இவ்வளோதான். ஒரு ஜான்னு சொல்றேன் பாரு, ஒரு ஜான். அந்த ஒரு ஜான் அளவில் தேவன் வந்து இந்த உலகத்தை மெஷர் பண்ணியிருக்கிறார். நட்சத்திரங்களை பேர் சொல்லி அழைக்கிறாராம். Psalm 147:3. நட்சத்திரங்களை பேர் சொல்லி அழைத்து அவைகளை கூப்பிடுகிற தேவனா இருக்கிறார். மலைகளை பிடித்து என்ன பண்றாருன்னா
தராசுல எடை போட்டிருக்கிறாராம். பூமியின் தூளை வந்து மரக்கால அளந்து இருக்கிறாராம். சமுத்திரத்துக்கு கடவாத எல்லையை வைத்து இம்மட்டுமா மிஞ்சி வராது என்று சொல்லி இருக்கிறாராம். சொல்லிக்கொண்டே போகலாம். அதெல்லாம் வந்து உங்களால நம்ம கற்பனையால கூட புரிந்து கொள்ள முடியாது, அப்படிப்பட்ட காரியங்கள் இருக்குது. ஆனா தேவன் என்ன சொல்றாருன்னா, சீக்ரெட் திங்ஸ் பிலாங் டு காட். ஒரு லிமிட்டுக்கு அப்புறம் வந்து நம்ம கூட பார்க்கும்போது எவ்வளோ தான் பைபிள் படித்தாலும் ஒரு சில வெளிப்பாடுகளை தேவன் கொடுக்காத பட்சத்தில், ஏன்னா நம்மளுக்கு எவ்வளோ வெளிப்பாடு வேணும்னு தேவனுக்கு தெரியும். என் 1.5 kg மூளையால் எவ்வளோ தாங்க முடியும், திங்கிங் கெப்பாசிட்டி எவ்வளோன்னு அவருக்கு தெரியும். ஓகே, ஒரு ஹார்ட் டிஸ்க் ஏதாவது வாங்கினாக்கா அதில் வந்து 256 GB மேக்ஸிமம்னா 1 TBனா 1 TBக்கு மேலே தாங்காது. அவ்வளோதான் அவர் ஆண்டவருக்கே தெரியும். அதனால் அவர் என்ன பண்ணுவார்னா, எவ்வளோ நம்மளுக்கு வெளிப்படுத்துவாரோ அவ்வளோதான் வெளிப்படுத்துவார். நம்மளுக்கு எவ்வளோ வெளிப்படுத்த வேண்டுமோ இந்த உலகத்தில் நம்ம வாழ நாட்கள் எப்படி வாழ வேண்டும் என்று அனைத்துமே தேவன் வெளிப்படுத்தி வைத்திருக்கிறார். யூ நீட் நாட் ரிக்வயர் எனி ஸ்பெஷல் ரெவலேஷன் பியாண்ட் த பைபிள். பைபிளை தவிர எக்ஸ்ட்ராவாக வந்து நீ எதுவும் வேற யாரோ உனக்கு வந்து புதுசாக சொல்லிக் கொடுக்கணும்னு ஒன்றும் இல்லை. எந்த ஊழியக்காரன் பேசினாலும் யார் பேசினாலும் இந்த வேதத்தில் இருக்கிற வார்த்தைகளை தான் சொல்ல வேண்டும். இதை விட்டுட்டு அவங்க ஒரு லைனை விட்டு வெளியே கூட போக முடியாது, போகவும் கூடாது. வேணா எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்து இல்லஸ்ட்ரேட் பண்ணலாம், பட் இட் cannot go beyond the limits of the Bible. எவ்வளோ நம்மளுக்கு வெளிப்பாடுகள் தேவை என்று தேவன் கருதி இருக்கிறார், அவ்வளவும் வெளிப்படுத்தியிருக்காரு. ஆனாலும் தேவனுக்கு ஒரு சில காரியங்கள் ரகசியமாக இருக்கிறது. ஆனால் வெளிப்படுத்தப்பட்டவைகள் நமக்கும் நம் பிள்ளைகளுக்கும் என்றென்றைக்குரியது. இதுதான் நம்ம பிடிச்சிக்கணும். See, God is having certain things as secret. எங்க மனுஷனே நான் கேட்குறேன், என் ஹார்ட்ல நான் என்ன திங்க் பண்ணுறேன்னு உன்னால் கண்டுபிடிக்க முடியுமா? முடியாது. ஒரு மனுஷனுக்கே ஒரு மனுஷனுடைய இருதயத்தில் என்ன இருக்குதுன்னு தெரியாது. எவ்வளோ க்ளோஸாக நீங்கள் அவங்ககிட்ட பழகினாலும், ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக இருந்தாலும் பிள்ளைகளாக இருந்தாலும் கூட அவங்களுக்கு ஓன் இண்டிபெண்டன்ட் திங்கிங் இருக்கும். அவங்க ஓனாக திங்க் பண்ணுவாங்க. அவங்களுடைய திங்கிங் அவங்க ஹார்ட்டில் மைண்டில் என்ன இருக்குது நம்மளால தெரிய முடியாது. அதே நேரத்தில் அப்போ தேவனுக்குரிய ரகசியமான காரியங்கள் ஒரு சிலது இருக்கிறது, அதை தேவன் நம்மளுக்கு வெளிப்படுத்தவில்லை. ஆனால் அவர் வெளிப்படுத்தியிருக்கிற இந்த வேதாகமத்தில் இருக்கிற அத்தனையும் நமக்கும் நம் பிள்ளைகளுக்கும் இன்றென்றைக்குரியது. ஹல்லேலூயா. This is the fundamental point which you have to understand. இப்போ நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறோம், நான் உங்களுக்கு சொன்ன வேதாகமம் வந்து யார் எழுதினது? ஆன்சர் பண்ணுங்க. யார் எழுதினது? பைபிள் யார் எழுதினது? ஏன்னா நான் தைரியமாக சொல்கிறேன், ஒரு மதவாதி போயிட்டு ஒரு சர்ச்சில் ஒரு ஃபாதரை வந்து கண்ணை வச்சுட்டு கிறிஸ்மஸ் டைமில் பைபிள் எழுந்த காசே ஆயா எங்கேருந்து வந்துச்சு பைபிள்? வெளிநாட்டுக்காரங்க தானே கொண்டு, இங்கிலாண்டில் பிரிண்டிங் ப்ரெஸ் யார் கண்டுபிடிச்சது? இங்கிலாந்துக்காரன் கண்டுபிடிச்சான். பைபிள் எங்கேருந்து வந்துச்சு? இங்கிலாந்துலேருந்து வந்துச்சு. அப்போ எங்களுக்கு அதெல்லாம் தேவையில்லை, இங்கிலாண்டில் வந்தது. அந்த முட்டாள் பையனுக்கு தெரியல, அப்படிதான் சொல்லலாம், அந்த முட்டாளுக்கு தெரியல வேதாகமம் வந்து இங்கிலீஷ் லாங்குவேஜில் ஃபர்ஸ்ட் எழுதவே இல்லை. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பிரிண்டிங் ப்ரெஸ் வந்தது 1444 ஜான் கட்டன்பர்க் கண்டுபிடிச்சது. பிரிண்டிங் ப்ரெஸ் வந்து இந்த டைரக்டாக வச்சு பைபிளை பிரிண்ட் பண்ணது கிடையாதுங்க. பைபிள் எழுதப்பட்டது, பிரிண்ட் பண்ணல. அந்த முட்டாளுக்கு தெரியல, இப்படிதான் நம்ம சொல்லலாம், அந்த முட்டாளுக்கு தெரியல. ஏன் தெரியலன்னா அவன் என்ன நினைச்சிட்டானா, இங்கிலாண்டில் பிரிண்ட் பண்ணி இந்தியாவில் வந்து பைபிளை கொடுத்து மதம் மாற்றி கன்வெர்ட் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறாங்க. கிடையவே கிடையாது. யூ ஷுட் ரீட் சம் ஹிஸ்ட்ரி ஆல்சோ. ஹிஸ்ட்ரி நீங்கள் படிச்சிங்கன்னா உங்களுக்கு தெரியும். அதாவது பைபிள் என்ற வார்த்தை எப்படி வந்துச்சுனாக்கா, பிப்ளியான், BIBLYON, பிப்ளியான் என்ற அந்த வார்த்தைக்கான அர்த்தம் என்னன்னா சுருள், புஸ்தக சுருள். ஸ்லைடில் போட்டிருக்கேன், ஏன் ரோல் ஆர் ஸ்க்ரால், இது நீங்கள் ரொம்ப அழகாக நீங்கள் புரிஞ்சுக்கணும். புஸ்தக சுருள்னு சொல்லுவாங்க. அந்த சுருள் என்ற பதத்தில் வந்து தான் பைபிள். ஏசாமி வந்து வெள்ளைக்காரருடைய கடவுள் கிடையாது. Jesus Christ is not an American or a Britisher. Jesus Christ is a Jew. He was born in the holy land of Israel. ஆனால் இன்னைக்கு இருக்கிற ஆட்கள் என்ன நினச்சிக்கிறாங்கனாக்கா, இங்கிலாண்டில் பிரிண்ட் பண்ணி இந்தியாவில் எட்டு வந்து மிஷினரிங்க எட்டு வந்து கையில் கொடுத்துட்டு சர்ச்சை ஸ்டார்ட் பண்ணிட்டு பைபிளை கொடுத்து மதம் மாற்றிட்டாங்கன்னு நினைக்கிறாங்க. கிடையாது, கிடையவே கிடையாது. சாலிடாக சொல்ல முடியும். 2500 இயர்ஸ் ஹிஸ்ட்ரி வந்து 1400 and 2500 இயர்ஸ் ஹிஸ்ட்ரியை நியர்லி 30 பிப்ளிக்கல் ஆத்தர்ஸ் 30 பேர் எழுதியிருக்கிறாங்கப்பா, ஒருத்தர் எழுதலை. நான் சொல்கிறேன், ராமாயணத்துக்கு யார் எழுதுனா ஒருத்தர் பேர் சொல்லுவாங்க, மகாபாரதத்துக்கு யார் எழுதுனா ஒருத்தர் பேரை சொல்லுவாங்க. ஆனால் பைபிள் வந்து ஒருத்தரால் எழுதப்படல, தேவ மனிதர்களால் எழுதப்பட்டாங்க. ஆனால் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வாட் யூ ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட் டுடே இஸ் ஹவ் வாஸ் இட் ரிட்டன்? ஏன் எழுதப்பட்டதுன்ற நான் அப்புறமா உங்களுக்கு விளக்கி நான் சொல்கிறேன். தேவன் ஏன் பைபிள் நம்ம கையில் கொடுத்துருக்கிறார்? ரெவலேஷன், வெளிப்படுத்துறார் தேவன். அந்த வெளிப்பாடு என்பது 3 விதமாக தேவன் தன்னை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார். ஒன்று வந்து என்னன்னாக்கா, சிருஷ்டிப்பின் மூலமாக தேவன் வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார் த்ரூ த கிரியேஷன். இன்னொன்று கிறிஸ்துவின் மூலமாக தேவன் வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார். மூணாவது பார்க்கும்போது வேதாகமத்து மூலமாக தேவன் பேசி கொண்டிருக்கிறார், வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்க பாருங்க, அதுக்கு ஆதாரமா இன்னொரு வசனத்தை நான் படிக்கிறேன் பாருங்க. எபிரேயர் 1 அதிகாரம் 1 வசனத்தை படிங்க. ஹீப்ரூஸ் 1:1.
ஹீப்ரூஸ் 1:1. 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை படிங்க. ஹீப்ரூஸ் 1:1. ம் 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 தேவன் தம்மை திருவலை வெளிப்படுத்துகிறார், பங்கு பங்காகவும் வகை வகையாகும். பாருங்க, அப்போ தேவன் வந்து ஒரே மாதிரி பேசல, ஒரே மாதிரி தேவன் பேசல, ஒரே சிச்சுவேஷன்ல பேசல, ஒரே கான்டெக்ட்ல பேசல, ஒரே நபர்கிட்ட பேசல. தேவன் வகை வகையாக பங்கு பங்காக. ஆனா என்னன்னா, கண்டினியூஸா தேவன் பேசிக்கொண்டே வந்தார், இடைப்பட்டு கொண்டே வந்தார். என்னைக்கு ஆதாம் என்னைக்கு பாவம் செய்தான், அன்னைக்கே தேவன் பேச தொடங்கினார். அன்னிலிருந்து தேவனுடைய சத்தம் கேட்டுக்கொண்டே இருக்கிறது. And no one person, யார் எந்த ஒரு மனுஷனும் தனிப்பட்ட மனுஷனால எல்லாவற்றையும் தேவன் வந்து ஒரு மனுஷனுக்கு வெளிப்படுத்துறதே கிடையாது. God does not reveal everything to one man or one prophet or one man of God. ஒரு தேவ மனிதனுக்கு தேவன் வந்து தன்னை முழுவதுமா தேவன் வெளிப்படுத்துவது கிடையாது. பங்கு பங்காக. இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் படிங்க அந்த வசனத்தை. வேரியஸ் பேஸ்னா என்ன? ஒரே வழியில பேசினாரா? இப்போ மோசையோட முள்செடியோட பேசியிருப்பாரு. எலியாவோட பார்க்கும்போது என்ன எப்படி பேசினாரு? ஒரு விஸ்பர்னு சொல்ல ஒரு சின்ன வாய்ஸ்ல மெல்லிய சத்தத்தோட தேவன் பேசினாரு. சாமுவேலின் பேர் சொல்லி அழைத்தாரு. அப்போ வேற வேற தேவ மனிதர்களோடு கூட டிஃப்ரெண்ட் டைம்ஸ். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். டைம்னு சொல்ல ஏதோ ஒரு டைம்ல தேவன் வந்து ஆயிடுச்சுப்பா இன்னைக்கு 8:30 மணி, ஓகே பைபிள் ஸ்டடிக்கு நீங்க வந்துக்கிறீங்க, 7லேருந்து 8 மணி மட்டும் தேவனுடைய வார்த்தைகள் முடிஞ்சிச்சு, நீங்க வீட்டுக்கு போயிடலாம், அவ்வளவுதான். இப்படி தேவன் ஷெட்யூல் போட்டு பேசல. தேவன் வந்து தம்மை யார் உண்மையான தேவன் என்று தீர்க்கதரிசிகளோடு இடைப்பட்டிருக்கிறார். ஆனா என்ன, பங்கு பங்காக பேசியிருக்கிறார், வித்தியாசமான முறையில் பேசியிருக்கிறார். எந்த மனுஷனிடத்துல தேவன் தன்னை முழுவதுமா வெளிப்படுத்தினது கிடையாது. ஆனா தேவன் முழுவதுமா நீங்க கேட்பீங்க. அப்போ ஆண்டவர் எப்படி நான் வெளிப்படுத்துறாரு, ஃபுல் எக்ஸ்டென்ட் ஆஃப் காட் நான் பார்க்கணும்னாக்கா ஜீசஸ் கிரைஸ்ட். வேதாகமம் கூட இல்லைங்க, இயேசு கிறிஸ்துக்குள்ள தான் அனைத்து வெளிப்பாடு இருக்கிறது. ஜீசஸ் கிரைஸ்ட் ஆன்சர் இருக்கு. காடுடைய ஃபுல் ரெவலேஷன். தேவன் யாருன்னா நான் ஃபுல்லா முழுவதுமா நான் தெரிஞ்சுக்கணும்னாக்கா இயேசு கிறிஸ்துவை பாருங்க. நீங்க இயேசு கிறிஸ்துவை விசுவாசிங்க, ஆண்டவருடைய வார்த்தைகளை படிங்க. அப்போ வந்து நீங்க வந்து அந்த முழுவதுமான அந்த வெளிப்பாடை நீங்க புரிந்து கொள்ள முடியும். எந்த ஒரு ஊழியக்காரனுக்கும் தேவன் முழுவதுமா வெளிப்படுத்தினது கிடையாது. தமிழ்ல மறுபடியும் வாசிங்க அந்த வசனத்தை. ஒரு நிமிஷம். பூர்வ காலங்களில் இன்னைக்கா என்னதான் நாளைக்கா முன்னாடி, ஓகே படிங்க. பங்கு பங்காகவும் வகை வகையாகவும் தீர்க்கதரிசிகள் மூலமாய். 2வது வசனம் படிங்க. அதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாருங்க. குமாரன் மூலியமா பேசிக் கொண்டிருக்கிறார், ஆவியானவர் மூலியமா பேசிக் கொண்டிருக்கிறார். அதே தேவன் தன்மை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார். God is continuously revealing himself through history. ஹிஸ்டரியோட டெஃபினிஷன் சொல்லுங்க பார்க்கலாம். His story. மனுஷன் என்ன சொல்றான், Herodotus father of history. மனுஷனுடைய ஸ்டோரின்னு தப்பா சொல்லிட்டான். நோ, அந்த எச் வந்து கேபிட்டல் இருக்குது. So it shows that it is God's story, not man's story. It is God's story. History is nothing but not man's story. It is God's story which God is telling through human beings. மனுஷர்கள் மூலமா தேவன் தம்மை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார். நேச்சர் மூலமா தேவன் தம்மை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார். நான் இருக்கிறேன், கடவுள் என்ற ஒருத்தர் இருக்கிறேன். நான் 1960s ஜான் லெனன் ஒரு பாப் சிங்கர் எழுதினா God is dead ன்னு. God is எப்படி பேர் எழுதுறாங்க பாரு. ஒரு இன்னொருத்தருக்கு அது கவுண்டர் கொடுக்கிறதுக்கு இன்னொரு நபர் எழுதி இருக்கிறார், God's not dead, he is alive. I can feel him all over me. ஓகே பாருங்க. அப்போ வந்து தேவன்ன்றது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி பாடல்கள் God is dead ன்ற பாட்டு எழுதுறான். God is dead ன்னு எழுதுறவன் செத்து போயிட்டான். ஆனா ஆண்டவர் உயிரோடு இருக்கிறார். என்னோட உன்னோட மாத்திரம் ஆண்டவர் பேசலங்க. நம்ம முற்பிதாக்கள்ல இருந்து ஆதாம்ல இருந்து தொடங்கி தேவன் பேசிக்கொண்டே இருக்கிறார். தம்மை வெளிப்படுத்திக் கொண்டே இருக்கிறார், இடைப்பட்டுக் கொண்டே இருக்கிறார். நான் தான் தேவன் என்று காண்பித்துக் கொண்டே இருக்கிறார். நான் சொன்ன நம்ம 3 நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க கரெக்டா. How does God reveal himself? முதல்ல என்னங்க, கிரியேஷன், சிருஷ்டிப்பின் மூலமா தேவன் தம்மை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறார். ரோமர் 1ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்க. 1:20 வாசிங்க. 1:20 ரோமன்ஸ் 1:20.
பாருங்க, இப்போ வந்து காட்ஸ் பவர். ஆ ஆ ம் 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 தெளிவாய் காணப்படும். தேவன் தெளிவாய் வெளிப்படுத்தி இருக்கிறார். தெய்வத்துடைய தன்மை காட் ஹெட் அப்படின்னா காட் ஒருத்தர் இருக்கிறார், தேவன் ஒருத்தர் இருக்கிறாருன்னு சிருஷ்டிப்பை ஒரு மனுஷன் பார்த்தானாவே சிருஷ்டிகர் கிட்ட தானே வந்துருவான். அதை கூர்ந்து கவனிக்கணும். இதான் எப்படி வந்துச்சு? தானா வந்திருக்குமா? தானா வந்திருக்குமா? ஒரு வரைபடமே வந்து ஒரு ஓவியம் இல்லாமல் வர்றதில்ல. பிக்சரே வந்து நீங்க பாருங்க, ஒரு ஆர்டிஸ்ட் இல்லாத ஒரு பிக்சர் வர்றதில்ல. அப்போ ஸ்கையை வந்து ஒரு கேன்வஸா நினைச்சுக்கோங்க. என்னன்னா மாதிரி கலர்ல தேவன் அதை அலங்கரித்திருக்கிறார், எப்படியெல்லாம் அதை படைத்திருக்கிறார். தி ஹெவன் இஸ் காட்ஸ் ஹேண்டி ஒர்க். ஹேண்டி ஒர்க்னா என்ன? அவருடைய கையுடைய கிரியையா இருக்கிறதா, கையின் கிரியைகளா இருக்கிறதா. அப்போ அதை டிசைன் பண்ணியிருக்கிறார். மாஸ்டர் கிராஃப்ட்ஸ்மேன், மாஸ்டர் என்ஜினியர், மாஸ்டர் ஆர்கிடெக்ட், மாஸ்டர் பெயிண்டர் இஸ் காட் ஆல்மைட்டி. தேவன் ஒருவர். அப்போ வந்து பாருங்க, இன்னைக்கு வந்து ஒரு நான் பிலீவர்கிட்ட கூட நீங்க வசனத்தை காமிக்கலாம். கடவுள் இல்லை நான் சொன்னா, ஒன்றும் இல்லைடா, நான் ராத்திரில போய் நட்சத்திரத்தை சும்மா பாடுறா, ஒரு பெரிய மவுண்டன் கிட்ட போங்க, ஒரு கடல் கிட்ட, பீச் கிட்ட போங்க, காமிங்க அந்த அலைங்களை எப்படி வந்துச்சு கேளுங்க. அதை பார்த்து அவன் பிரமிப்பான் அப்படியே. அப்போ அந்த பிரமிப்படையும் போது அவங்ககிட்ட நீங்க பேசணும், இந்த வசனத்தை சொல்லணும். என்னன்னாக்கா பாடுறா, இதான் சொல்லுது பைபிள். என்ன சொல்லுதுனாக்கா, தேவன் ஒருவர் இருக்கிறார் என்று இந்த சிருஷ்டிப்பிலே இருக்கிறது. அதை பார்த்தாவே அவன் வந்து அதை கொஞ்சம் யோசித்து பார்த்தானவே மனுஷன் வந்து தெரிஞ்சுக்குவான். ரெண்டாவது, how does God reveal himself? ரொம்ப முக்கியமானது. இயேசு கிறிஸ்துவின் மூலமா தான் தேவன் தம்மை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார். இதான் நான் சொல்றேன், fullest revelation of God is through Jesus Christ. வேற எங்கேயுமே நீங்க பார்க்க முடியாது. வேற எங்கன்னா நீங்க ரெவலேஷன் காட் வெளிப்படுத்துறதை பார்த்தீங்கன்னா பார்ஷியல் தான். வகை வகையா வெளிப்படுத்தியிருப்பார், பங்கு பங்காக வெளிப்படுத்தியிருப்பார். தேவன் தம்மை வந்து இந்த உலகத்துக்கு முழுவதுமாக அவருடைய அன்பையும் அவருடைய வல்லமையும் அவருடைய வெளிச்சத்தையும் அவருடைய தெய்வத்துடைய தன்மைகளையும் தேவன் வெளிப்படுத்தணும் சித்தமா இருந்தது. உலக தோற்றம் முதல் இப்போ வரல என்னன்னா கிறிஸ்துக்குள்ள தான், இயேசு கிறிஸ்துக்குள்ள தான் அத்தனை அடங்கி இருக்கிறது. இதுக்கு அகேன்ஸ்டா என்ன சொன்னாக்கா அது வந்து டாக்டரினே கிடையாது. நீங்க வேணா பைபிள்ல ரிசர்ச் பண்ணி பாருங்க, ஊழியக்காரர்கிட்ட கேளுங்க, எவ்வளவு பெரிய ஊழியக்காரர்கிட்ட நீங்க கேளுங்க. அதுக்கு முன்பாக நீங்க வந்து ஜெபத்துல கேட்டு தேவனிடத்துல கேளுங்க. தேவனுடைய வெளிப்பாடு அனைத்தும் வந்து கிறிஸ்து இயேசுக்குள்ள தான் வெளிப்படுத்தி இருக்கிறார். 1 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் எடுக்கலாம். 1 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம், 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம், சாரி, 2 Corinthians chapter 4. God's light and God's glory is shining in the face of Jesus Christ. பாருங்க, அப்போ தேவனுடைய மகிமையும் தேவனுடைய வெளிச்சமும் என்றென்றைக்கும் கிறிஸ்துவின் முகத்தில் தான் பிரகாசிப்பிக் கொண்டிருக்கிறது. அப்போ அந்த கிறிஸ்துவை நீங்க நம்பும் போது என்ன ஆகுதுனாக்கா, தேவனுடைய மகிமையும் தேவனுடைய வெளிச்சத்தை உங்க இதயத்தில் நீங்க வாங்கிக் கொள்றீங்க. அது கீழே இருக்கிற வசனம் பாருங்க. மண் பாண்டங்கள். யார் மண் பாண்டங்கள்? நாம். இந்த மண்ணான சரீரத்துக்குள்ள இந்த மாணிக்கமாகிய தேவன் வந்து வாசம் செய்கிறார். அப்போ ஜீசஸ் கிறிஸ்து நீங்க ரிசீவ் பண்ணிக்கொள்ளும் போது என்ன ஆகுதுனாக்கா, you are receiving God's glory and God's light. தேவனுடைய வெளிச்சமும் தேவனுடைய மகிமையும் இயேசு கிறிஸ்துக்குள்ள எப்படி பிரகாசித்துக் கொண்டிருக்கிறது, நீங்க விசுவாசித்து இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக நீங்க ஏற்றுக்கொள்ளும் போது அந்த வெளிச்சமும் அந்த மகிமையும் உங்களுக்குள்ள கடந்து வருகிறது. இந்த மண் பாண்டத்துக்குள்ள தேவன் ஸ்பெஷலா வச்சிருக்கிறார். நான் சொல்லுவேன், நான் இன்னைக்கு செத்து போனா கூட என் சரீரம் வந்து மண்ணா தான் போவோம். இந்த உலகத்தில் இருக்கிற எந்த மனுஷன், பெரிய மனுஷன் செத்தாலும் மண்ணா தான் போவோம். ஆனா இந்த மண்ணுக்குள்ள விலை உயர பெற்ற மாணிக்கமாக இந்த ரட்சிப்பை தேவன் வைத்திருக்கிறார். அதுதான் ரட்சிக்கப்பட்ட பிள்ளையாகிய உங்களுக்கும் நம்மளுக்கும் வேறவங்களுக்கு இருக்கிற ஒரு வித்தியாசம். சரீரம் அழிந்து போயிடும். நம்மளுடைய மேன்மையெல்லாம் நான் சொன்ன ஐசையால சொன்ன, உங்களுக்கு 40ல சொன்ன, புல்லை போல உலர்ந்து போய்விடும், பூவை போல வாடிவிடும் மனுஷனுடைய மேன்மை மகிமையெல்லாம். ஆனா தேவனுடைய வார்த்தை வந்து என்றென்றைக்கும் நிலையில் இருக்கும். ஹல்லேலூயா.
மூணாவது தேவன் தம்மை எப்படி வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார்னாக்கா இங்கே தான் நீங்கள் படித்து தெரிஞ்சுக்கணும். ஸ்கிரிப்சர், அதாவது வேத வாக்கியங்கள் மூலியமாக, வேதத்தின் மூலியமாக தேவன் விலக்கி கொண்டிருக்கிறார். இப்போ நான் உங்களை பார்த்து இன்னொரு கேள்வி நான் கேட்கணும். Does the Bible contain God's word or the whole Bible is the word of God? வேதத்தில் தேவனுடைய வார்த்தைகள் இருக்கிறதா, அல்லாவிட்டால் வேதாகமே தேவனுடைய வார்த்தையா? வேதாகமே தேவனுடைய வார்த்தை. ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும், நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். வேதாகமே தேவனுடைய வார்த்தைகள். வேதத்தில் ஏதோ ஒரு பகுதியில் இந்த பேஜ் நம்பரில் உதாரணத்துக்கு சாம்ஸில் ஓகே இங்கே தேவனுடைய வார்த்தை இருக்குது, ஓகே வேற ஏதோ ஒன்று படிச்சுட்டு இது எனக்கு சரியா தோணல, அதனால தேவனுடைய வார்த்தை இல்லைன்னு நம்ம டெலிஷன் ஒமிஷன் கமிஷன் என்ன நம்ம பண்ண முடியாது. அப்புறம் இந்த பைபிள் கூடிய விட்னஸ் யாருனாக்கா பைபிள் இட் செல்ஃப். வேதத்துக்கு குறித்து சாட்சி கொடுப்பது யாருனாக்கா வேதமே. பரிசுத்த ஆவியானவர் சாட்சி கொடுக்கிறார். அப்போ நம்ம ஓல்ட் டெஸ்ட்மெண்ட் நம்ம வந்துடலாங்க. பைபிள் பற்றி நான் உங்களுக்கு சொன்னேன். இன்னொரு வார்த்தை பைபிளுக்கு அழகான பதங்கள் இருக்குது. பைபிள் நான் கொஞ்சம் யோசிச்சு பார்த்துன்னு உங்களுக்கு சொல்கிறேன். சங்கீதம் 119:43 வாசிக்கலாம். சங்கீதம் 119:43, சாம்ஸ் 119:43 படிக்கலாம். வேதத்துக்கான பெயர்கள் நீங்கள் தெரிஞ்சு கொள்ளுங்க. 119:43 படிங்க. வேற வெர்ஷன் தமிழ்ல சத்திய வசனம். அப்போ வந்து வேதாகமத்துக்கு இன்னொரு பேர் இருக்கிறது, சத்திய வசனம். பாருங்க. இப்போ வந்து நான் இன்னொரு கேள்வி கேட்கணும்னா, நிறைய கிறிஸ்டியன்ஸுக்கு இன்னைக்கு என்னன்னா ஓல்ட் டெஸ்ட்மெண்ட்ல ஃபேவரட் கேரக்டர் இருப்பாங்க இல்லைங்களா? இப்போ உங்களை கேட்டிங்கன்னா ஓல்ட் டெஸ்ட்மெண்ட்ல நிறைய பேருக்கு சாம்சன் பிடிக்கும், இன்னொரு சிலருக்கு டேவிட் பிடிக்கும், இன்னொரு சிலருக்கு கிடியோன் பிடிக்கும். அது படிச்சுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் வருவாங்க, அப்படியே சாம்ஸ் மொத்தம் வருவாங்க. அப்புறமா இந்த கிரானிக்கல்ஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் பேருங்கெல்லாம் ப்ரொனவுன்ஸ் பண்ண முடியாது, போர் அடிச்சிடும். அப்புறமா ஐசையா, நெஹேமியா, இந்த ப்ராஃபெட்டிக்கல் புக்ஸ்ன்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, அது சுத்தமாக விளங்காது. அப்படியே மூடி வச்சுட்டு என்ன பண்ணுவோன்னா, ஏசப்பா வந்து காஸ்பல் தான் படிக்க சொல்லிக்கிறாரு அப்படின்னு என்ன பண்ணுவோம், அந்த காஸ்பல் புக்ஸ் வண்டி படிப்போம், வாக்குத்தத்தங்களை மாத்திரம் படிப்போம், சர்ச்சில் என்ன ப்ரீச் பண்ணுறாங்க அது மாத்திரம் படிப்போம். ஸோ இந்த மாதிரி இன்கம்ப்ளீட் நாலேஜ் வச்சுருக்கிறதுனால தான் நம்ம வந்து we are not growing up inside Christ. நம்ம ஆண்டவருக்குள்ளே வளர முடியல. நான் ஒரு கேள்வி கேட்குறேன். இப்போ நம்ம கையில் ஃபுல் பைபிள் இருக்கு. ஏசாமி வந்து அந்த வேதத்தை குறித்து சாட்சி சொல்றாரு. அப்போ அவர் கையில் எந்த பைபிள் இருந்திருக்கும்? நியூ டெஸ்ட்மெண்ட் இருந்திருக்குமா? 27 புக்ஸ் இருந்திருக்குமா? அப்படி சொல்றத பார்க்கலாம். அந்த புஸ்தக சுருள்கள் இருந்துச்சு. அதாவது பழைய ஏற்பாடு வந்து ஏசப்பா கையில் இருந்துச்சு. அப்போ இன்னைக்கு நம்ம ஓல்ட் டெஸ்ட்மெண்ட் கூப்பிடுறது அந்த அவங்களுக்கு வந்து அது நியூ டெஸ்ட்மெண்ட் மாதிரி. அப்போ இயேசு கிறிஸ்துவே வந்து ஓல்ட் டெஸ்ட்மெண்ட்டை படிச்சு அதுல இருந்து கோட் பண்றாருன்னா, இன்னைக்கு நம்ம வந்து வாக்குத்தத்தங்களை அண்டர்லைன் பண்ணி வச்சு மாத்திரம் ஓல்ட் டெஸ்ட்மெண்ட்ல சொல்றோம். வேற எதுனா கேட்டா ஓல்ட் டெஸ்ட்மெண்ட்ல எங்க இருக்குது என்ன ரெஃபரன்ஸ் நம்மளுக்கே புரியுறது இல்லை. அது சரியா கத்துக்கணும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பைபிள் ஸ்டடிஸ் வருமா? அதுவும் கிடையாது. கமெண்ட்ரி வாங்கி படிக்கிறோமா? அதுவும் கிடையாது. நம்ம நாலேஜை நம்ம இம்ப்ரூவ் பண்ணிக்கிறோமா? அதுவும் கிடையாது. தேறினா அந்த விடைகள் கிடைக்கும் நம்மளுக்கு. தேவ சமூகத்தில் நம்ம ஜெபத்தோடு நம்ம ஆராய்ச்சி பண்ணி ஆண்டவர்கிட்ட ஹெல்ப் கேட்டிங்கன்னா ஆண்டவர் நிச்சயமா உங்களுக்கு அந்த காரியங்களை வெளிப்படுத்துவார். இப்போ எக்ஸாம்பிள், ஜீசஸ் கிரைஸ்ட் எப்படி பைபிள் உண்மைன்னு எப்படி சொல்றாருன்னு நீங்க பாருங்க. லூக்கா 4:21. லூக்கா 4:21. லூக் 4:24. ஆ 4:21 படிங்க தமிழ்ல. 21. உங்கள் காதுகள் கேட்க இந்த வேத வாக்கியம் இன்றைக்கு நிறைவேறினது. வேத வாக்கியம். அப்போ ஏசாயாவுடைய அந்த பாஸ்டர்மா சொன்ன மாதிரி இந்த ஏசாயாவுடைய புஸ்தக சுருளை தேவன் வாசிக்கும் போது உன்னதமான ஆவியானவர் என்மேல் இருக்கிறார், தரித்திரங்களுக்கு சுவிசேஷத்தை சொல்ல, அதெல்லாம் உங்களுக்கு தெரியும். ஐசாயா 61 சொல்லப்பட்டிருக்கிற காரியங்களை படிக்கிறார். ஏசப்பா படிச்சுட்டு அன்னைக்கு தீர்க்கதரிசனமா பொறிச்ச வார்த்தை ஏசாயா தீர்க்கதரிசி என்ன பற்றி தான் எழுதிக்கிறாரு. நீங்க அன்னைக்கு புக்ல வச்சு படிக்கிறீங்க, இன்னைக்கு பாரு அந்த தீர்க்கதரிசனம் என் மூலியமா நிறைவேறுச்சுன்னு சொல்லிட்டு இந்த வேத வாக்கியங்கள் என்று ஏசப்பா மென்ஷன் பண்ணுகிற காரியம் வந்து அந்த டைம்ல வந்து நான் கேட்கிறேன், பால் எழுதின நியூ டெஸ்ட்மெண்ட் இருந்துச்சா? மேத்யூ, மார்க், லூக், ஜான் இருந்துச்சா? எதுவுமே கிடையாது. அப்போ வாட் இஸ் த பைபிள் ஜீசஸ் கிரைஸ்ட் இஸ் ரெஃபரிங் டு? ஓல்ட் டெஸ்ட்மெண்ட், பழைய ஏற்பாடு. அப்போ ஏசாமிக்கே பழைய ஏற்பாடு தேவைப்பட்டாக்கா நம்மளாம் மாடர்ன் ஜென்ரேஷன் தான், அதனால எங்களுக்கு வந்து நியூ டெஸ்ட்மெண்ட் போதும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டைலாக அந்த ஃபுல் பைபிள் யாரும் எடுத்துன்னு வர்றதில்ல. ஸ்டைலாக வந்து ஹாஃப் பைபிள் எடுத்துன்னு வந்துட்டு ஓகே மீல்ஸ் வந்து ஃபுல் மீல்ஸ் சாப்பிட்றோம். ஆனால் வந்து பைபிள் படிக்கிறது ஒன்று என்னன்னாக்கா
நியூ டெஸ்ட்மெண்ட் படிக்கிறது. நியூ டெஸ்ட்மெண்ட்ல கூட மேத்யூ, மார்க், லூக், ஜான், அதுல கூட ஸ்பெசிஃபிக்கா வந்து ஜான் ரொம்ப ஈஸியா படிச்சிருவோம். ஆக்ஸ் வரைக்கும் படிக்கும். ரோமன்ஸ் வந்து பைபிளை மூடிடுவோம். ஏன்னா அதுக்கப்புறம் புரியுது இல்ல. கொரிந்தியன்ஸ் எல்லாம் வந்தா இன்னும் போரு. நியூ ஜெனரேஷனுக்கு தெரியல. அதோட கான்டெக்ஸ்ட் எப்பவுமே நீங்க அறிஞ்சுக்கணும், எதுக்காக எழுதப்பட்டது. ரெவலேஷன் எத்தனை பேர் படிச்சிருப்பீங்க? உண்மையா சொல்லணும். பாஸ்டர் நம்ம வண்டி கை தூக்குறாங்க. ஏன் படிக்கல? புரிஞ்சாதானே நான் படிக்கிறதுக்கு. ஓல்ட் டெஸ்ட்மெண்ட் எத்தனை பேர் படிச்சிருப்பீங்க சொல்லுங்க. நீங்க ஓல்ட் டெஸ்ட்மெண்ட் எது வரையிலும் படிச்சிருப்பீங்க எனக்கு தெரியும். ஜெனிசஸ், எக்ஸோடஸ் படிச்சிருப்பீங்க. லெவிட்டிகஸ் வந்து போகாது. முன்ன தேவேராகமம் முன்ன போகாது. அப்படியே இன்சின்ச்சா தான் நவரும். ஏன்னா அது என்ன சொல்ல வர்றாரு ஒன்றும் புரியல. சரி, டியூட்ரோனமி வரலும் படிச்சிருவீங்க, ஜோஷுவா வரலும் படிச்சிருவீங்க, ஜட்ஜஸ் ஓகே ரொம்ப நல்லா இருக்கும், சாமுவேல் ஓகே, தாவீது கதைலாம் நல்லா இருக்கும். கிரானிக்கல்ஸ் புக் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே ஒன்றும் போகாது, முன்ன போகாது. அப்படியே தீர்க்கதரிசன புத்தகங்கள் வந்தால் பைபிளே மூடி வச்சிருவீங்க, படிக்கவே மாட்டீங்க. அப்போ நான் என்ன சொல்ல வரேன்னாக்கா, இயேசு கிறிஸ்து வேதாகமம்னு சொல்றாரு. அப்போ அவர் கையில் இந்த வேதாகமம் எதுவாக இருந்திருக்கும்? ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும்னா உங்களுக்கு செப்டாஜென்ட்னாக்கா கிரேக்க மொழியில் ஃபர்ஸ்ட் மொழிபெயர்க்கப்பட்ட, லாட்டின் மொழியில் மொழிபெயர்க்கப்பட்டது பைபிள். ஃபர்ஸ்ட் டிரான்ஸ்லேஷன் கிரேக்க மொழியில் செப்டானா 70 பேர். டாலமின்னு சொல்லுகிற ஒரு தலைவனுடைய காலத்தில் வந்து, அலெக்சாண்டருடைய தலைவனுடைய காலத்தில், அலெக்சாண்ட்ரியான்ற ஒரு பட்டணத்தில் யூதர்கள்லாம் கூப்பிட்டு 70 பேரை கூப்பிட்டு, டேய் உங்கள் பைபிள் வந்து நீங்கள் வந்து எதில் யூத மொழியில் படிக்கிறீங்க, ஹீப்ரூவில். நான் இப்போல்லாம் நம்ம யார் கிரீக்ஸ், எங்களுக்கு எங்கள் மொழியில் டிரான்ஸ்லேட் பண்ணுங்கன்னு 70 பேருக்கு அதை டாஸ்க்கை கொடுத்தது. செப்டா மீன்ஸ் 70 இல்லையா? 72 பேர் வந்து டிரான்ஸ்லேட் பண்ணி கொடுக்கப்பட்டது. அலெக்சாண்ட்ரியா லைப்ரரியில் வைக்கப்பட்டிருக்கிறது தான் கிரீக் செப்டாஜென்ட். அதுக்கு LXXன்னு இருக்கும். L stands for 50, ரோமன் நம்பர்ஸ் தெரியும் உங்களுக்கு. XX என்னன்னா 10. அப்போ 70 பேர்னால டிரான்ஸ்லேட் பண்ண அந்த செப்டாஜென்ட்ன்ற பைபிள் தான் அந்த காலத்தில் அரமிக் மொழியும் தெரியும், அந்த லத்தீன் கிரேக்க மொழியிலும் இயேசு கிறிஸ்து கையில் இருக்கிற ஸ்க்ரால் அதுவாக இருந்திருக்கலாம். இல்லைன்னா ஹீப்ரூல இருந்திருக்கலாம், நம்மளுக்கு தெரியாது. அப்போ ஹீப்ரூ மொழியில் அந்த கிரீக் மொழியில் எழுதப்பட்ட அந்த சுருள், புஸ்தக சுருள். இப்போ நம்ம நினைக்கிற மாதிரி புக் ஃபார்மில் பைபிள் இல்லை, சுருள் இருக்கும். அப்படியே ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் வந்து அது வந்து ஒரு ஸ்க்ராலில் இப்படி ஃபோல்ட் பண்ணி, ஸ்க்ராலோட பிக்சர் போடுமா, ஃபோல்ட் பண்ணி அதை கட்டி வச்சிருப்பாங்க. அப்போ அது ஒரு தீர்க்கதரிசன நூல். இன்னொரு இப்போ ஜெரேமியா எடுக்கணும்னா அதுக்கு இன்னொரு என்ன இருக்கும், ஒரு ஸ்க்ரால் இருக்கும். அந்த ஸ்க்ராலை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா முடிச்சு போட்டு வச்சிருப்பாங்க. இப்படி ஒரு புக்காக இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் பிரிண்டிங் ப்ரெஸ் எல்லாம் கண்டுபிடிச்ச பிறகு இந்த பைபிளை வந்து கோடெக்ஸ் ஃபார்மில் போட்டு எல்லா புக்ஸையும் ஒருங்கிணைத்து வச்சிருக்கிறாங்க. நெக்ஸ்ட் கிளாஸ் நீங்கள் தயவுசெய்து மிஸ் பண்ணாதீங்க. பைபிளுடைய புக்ஸ் எப்படி டிவைட் பண்ணியிருக்காங்க நம்ம சொல்லி ஆகணும். ஏன்னா நான் சொன்ன மாதிரி ரிஃப்ரெஷ்மெண்ட் தான் இது. ஏன்னா நம்ம மெயின் டாபிக் இமேஜ் ஆஃப் காட் தான் நம்ம போவோம். ஆனால் இந்த 2-3 வாரங்களில் வந்து ஏன் பைபிள் ஸ்டடி போதகர் வச்சிருக்கிறாருனாக்கா, நான் பேசின போதகர் சொன்னது என்னன்னா, 2-3 வாரம் கூட வேணாப்பா வெய், பைபிள் ஸ்டடி வைக்கணும், தள்ளி போடக்கூடாது. போன வாரம் ஊழியக்காரருடைய மீட்டிங் இருந்ததுனால நம்மளால் கண்டக்ட் பண்ண முடியல. ஆனால் இந்த 2 வாரம் லென்டன் டேஸ்க்கு முன்னாடி மறுபடியும் வந்து நீங்கள் படித்ததை எப்படி நீங்கள் எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி ரெஃப்ரெஷ் பண்ணிக்கிறீங்க உங்கள் மைண்டை, அப்படி நீங்கள் ரிஃப்ரெஷ் பண்ணின்னு போகிறீங்க. அப்போ ஜீசஸ் கிரைஸ்ட் கிட்டே இருந்துச்சு. நெக்ஸ்ட் நீங்கள் லூக்கா 24ஆம் அதிகாரத்தை எடுத்து பாருங்க. லூக்கா 24ஆம் அதிகாரம் எடுங்க. 24:44 வாசிங்க பார்க்கலாம். 24:44. ரொம்ப ஃபாஸ்ட்டாக படிச்சுட்டீங்க. கொஞ்சம் நீங்கள் தமிழில் படிச்சிங்கன்னா நல்லாயிருக்கும். ம் 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 ஏன் மோசஸ் ப்ராஃபிட் சாமின்னு சொல்கிறாருன்னா, நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லி கொடுத்துருக்குறேன். ஹீப்ரூ பைபிளுடைய டிவிஷனே வேறு மாதிரி இருக்குது. இங்கிலீஷ் பைபிளுடைய டிவிஷன் வந்து 17:5-17. என்னென்ன 17:5-17னா, ஃபர்ஸ்ட் 17 புக்கு, ஓகே. அதுக்கப்புறம் ஒரு 5 புத்தகங்கள், அதுக்கப்புறம் ஒரு 17 எவ்வளோ ஆச்சு, 34 ஒரு 5 எவ்வளோ ஆச்சு, 39. அதை நான் உங்களுக்கு சொல்லுவேன் அப்புறமா. வாட் இஸ் 17, வாட் இஸ் 5 அண்ட் வாட் இஸ் 17. ஹீப்ரூ பைபிள் வந்து எப்படி டிவைட் பண்ணியிருக்காங்கனாக்கா, மோசேயின் நியாயப்பிரமாணம், பென்டாடுக், 5 books, first 5 books of the Bible, பென்டாடுக். பென்டா மீன்ஸ் 5, பென்டகிராம் தெரியும் இல்லையா? அப்புறம் தீர்க்கதரிசன புத்தகங்கள். அவங்க ஹீப்ரூ பைபிளில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜோஷ்வாலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அதெல்லாம் என்ன தீர்க்கதரிசன புத்தகங்கள். எரேமியா, ஏசாயா, அதில் வந்து மேஜர் ப்ராஃபிட்ஸ், அதாவது பெரிய தீர்க்கதரிசிகள், சின்ன தீர்க்கதரிசி வகுப்படிக்கிறாங்க. அப்புறமா வந்து
எழுத்துக்கள், ரைட்டிங்ஸ். இந்த சாம்ஸு, ப்ராவர்ப்ஸு, ஜோபெல்லாம் இருக்குங்களா, அதெல்லாம் வந்து ரைட்டிங்ஸ். ஸோ இதை வந்து டனாக்குன்னு சொல்கிறாங்க. டனாக், டோரா, நெபிபீம், கேத்துபீம். டோரா என்றால் 5 ஆகமங்கள். ஆதி ஆகமம், எண்ணாகமம், லேவியராகமம், உபாகமம், யாத்ராகமம். ஓகே, நான் தமிழில் கொஞ்சம் ஆர்டர் மாற்றி சொல்லியிருக்கலாம். ஓகே, ப்ளீஸ் டோன்ட் மைண்ட். ஓகே, ஸோ அந்த 5 புக்ஸ் வந்து டோரான்னு நம்ம சொல்கிறோம். அதுக்கப்புறம் தீர்க்கதரிசன புத்தகங்கள், அது வந்து நெபிபீம். நபின்னு சொன்னாக்கா தீர்க்கதரிசி என்று அர்த்தம். அப்புறம் வேற எழுத்துக்களை வந்து கேத்துபீம்னு சொல்கிறாங்க. அதனால தான் ஏசப்பா கிளீனாக சொல்கிறாரு என்னன்னா, இவைகளுக்குள்ள தமிழில் படிங்கண்டி. ஒரு நிமிஷம் அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. மோசேயின் நியாய பிரமாணத்திலும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் 5 புக்லையும். தீர்க்கதரிசனிகள் ஆகமங்கள் அப்படின்னா அந்த 17 புக்ஸ் வருது பாருங்க, ப்ராஃபட்டிக்கல் புக்ஸ். அதெல்லாம் நெக்ஸ்ட் சங்கீதங்களிலும் பாருங்க. அப்போ ஏசப்பாவே சொல்றாரு, டேய் இந்த 3ல எழுதியிருக்கிறது யாரை பத்தி? என்னை பத்தி தானே எழுதியிருக்கிறது, அதெல்லாம் நிறைவேறணும்னு சொல்லிட்டு. போதுங்க, அந்த வசனத்தை நான் வரேங்க. ஏன்னா வந்து அது வந்து நான் வரேங்க. ஏன்னா வந்து லோகஸ்க்கும் ரேமாக்கு இருக்கிற வித்தியாசத்தை நான் சொல்லும்போது அந்த வசனத்துக்கு வரேங்க. ஆக்சுவலி நான் வரப்போகிறேன். முன்கூட்டி நீங்கள் சொல்லிட்டீங்க, நெக்ஸ்ட் கிளாஸ் நம்ம அதுக்குள்ளே இன்னும் டீட்டெயிலாக வரலாம். லோகஸ்னா என்ன, ரேமானா என்ன? லோகஸ்னாக்கா வார்த்தை, ரேமானா அந்த வெளிப்படுத்தப்பட்ட வார்த்தை. இப்போ வந்து அந்த சீஷருங்க சொல்கிறாங்க, அவர் நம்மளோட சம்பாஷிக்கும் போது நம்மளுடைய ஹிருதயம் கொழுந்து விட்டு எரியவில்லையா? கொழுந்து விட்டு எரிவது என்னன்னாக்கா என்லைட்டன்மெண்ட். இப்போ ஒருத்தர் உங்ககிட்ட உங்கள் லைஃப்பில் ஒரு பாசிட்டிவ் ஒரு ஊழியக்காரை வச்சுக்கோங்க. ஹார்ட் அப்படியே நான் அப்படியே படப்படப்பு இருக்கும், அப்படியே அந்த மாதிரி கொழுந்து விட்டு எரியவில்லையா? ஸோ தீர்க்க தரிசனம் என்பது ஏதோ தீர்க்கதரிசி கை வச்சு ஜெபம் பண்ணி சொல்றது தான் இல்லை. இந்த வேத வாக்கியங்களே தீர்க்க தரிசனமா இருக்கிறது. அதை நீங்க நம்பணும். அப்போ ஒரு மெசேஜ்ல வந்து தேவ மனிதனோடு ஆவியானவர் இணைந்து தேவ மனுஷனுக்கு என்ன வார்த்தைகளை வெளிப்படுத்தும் போது, அதை நீங்க வெளிப்படுத்தும் போது உங்க ஹார்ட்ல நீங்க அதை ரிசீவ் பண்ணி கொள்ளும் போது உங்களுக்குள்ள ஒரு படப்படப்பு காணப்படும். உங்களுடைய இருதயம் கொழுந்து விட்டு எரியும். உங்க அண்டர்ஸ்டாண்டிங் வந்து இன்னும் டீப் ஆகும். ஆண்டவரை பத்தி நீங்க அதிகமாக நீங்க தெரிஞ்சுக்குவீங்க. அப்போ வேதத்தை பற்றி சாட்சி கொடுக்குறது யாருன்னாக்கா, நம்பர் 1 ஜீசஸ் கிரைஸ்ட். நம்பர் 2 பைபிள் இட் செல்ஃப். வேதமே வேதத்தை குறித்து சாட்சி சொல்கிறது. 2 தீமோத்தி 3:16, 2 தீமோத்தி 3:16, 2 தீமோத்தி 3:16. இன்ஸ்பயர்ட் பை காட். அதெல்லாம் நான் அப்புறமா சொல்றேன். இன்ஸ்பயர்ட் பை காட், இன்ஸ்பிரேஷன் ஆஃப் தி பைபிள். வாட் இஸ் தி இன்ஸ்பிரேஷன் ஆஃப் தி பைபிள்? இன்ஸ்பயர்ட்ன்றதுக்கு மூல டிரான்ஸ்லேஷன் என்ன சொல்லுது தெரியுமா? breathed by God. It has got the breath of God. இப்போ ஆதாமை வந்து தேவன் வந்து மண்ணு பாண்டமா உருவாக்குறாரு. சரீரம் இருக்கிறது. அவன் ஜீவாத்மா எப்ப மாறினா பாருங்க, சொல்லுங்க. சுவாசத்தின தேவன் அதுக்குள்ள ஊதும் போது தான் ஆதாம் ஜீவாத்மாவை மாறினான். அப்போ வந்து ஒரு எழுத்துமே ஒவ்வொரு லெட்டரும் வந்து it is inspired, divinely inspired by God. It is having the breath and life of God. தேவனுடைய ஜீவன் அதுக்குள்ள இருக்குது. It's living. The Bible is a living document. It's not a dead document which is kept in a library or in the archives. நிறைய புத்தகங்கள் பாருங்க, டஸ்ட் தட்டிட்டு படிப்பாங்க. எங்கேயோ ஒரு லைப்ரரியில் ஏதோ ஒரு புக்கில் ஏதோ ஒரு மூலையில் இருக்கும், அது எழுதினவனை மறந்து போயிட்டு இருப்பாங்க. எவன் எழுதுனாங்க அவங்க கூட சேர்த்து போயிட்டு இருப்பான், தெரியாது. அந்த மாதிரி ஒரு புத்தகம் வேதம் கிடையாது. இட்ஸ் லிவிங். இட் இஸ் ஸ்பீக்கிங் டு யூ. அது உங்களோட பேசிக்கொண்டு இருக்கிற புத்தகமாக இருக்கிறது. அது தன்னை வெளிப்படுத்துகிற புத்தகமாக இருக்கிறது. கிறிஸ்துவை குறித்து சாட்சி கொடுக்குற புக்காக இருக்கிறது. இதோட வேற என்ன வேணுங்க உங்களுக்கு? இட் இஸ் இன்ஸ்பயர்ட் பை காட். இன்ஸ்பயர்ட்னாக்கா தேவன் தன்னுடைய உயிரை கொண்டு எழுதியிருக்கிறார். அப்போ ஒரு எழுத்தை வந்து அதில் வந்து நீங்கள் டவுட் படுற மாதிரி எதுவுமே இல்லை, பொய்யான வார்த்தையும் கிடையாது. ஏன்னா எனக்கு ரொம்ப பிடித்த ஒரு வசனம் எபிரேயர் 6:18, எவ்வளவு வேணும் பொய் உரையாத தேவன். இங்கிலீஷ் பைபிள் அழகா சொல்றது, இட் இஸ் இம்பாசிபிள் டு காட். நான் உங்களை பார்த்து கேட்குறேன், காடுக்கே ஒன்று இம்பாசிபிள், அது என்ன தெரியுங்களா? பொய் சொல்றது. எஸ், கரெக்ட். காடுக்கே இம்பாசிபிள் அது. ஒரே ஒன்று தான் காடுக்கு இம்பாசிபிள். வாட் இஸ் இம்பாசிபிள் ஃபார் காட்? காட் கேனாட் லை. படிங்க, இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் ரொம்ப அழகாக இருக்கும் பாருங்க. Hebrews 6:18. நான் முடிச்சிடுறேன், இன்னும் 5 நிமிஷத்துல கரெக்டாக முடிச்சிருவேன்.
அந்த அதை அண்டர்லைன் பண்ணுங்க. இம்பாசிபிள் டு ஃபார் காட் டு லை. தமிழ் வேதாகமத்தில் நீங்க படிக்காதீங்க, டைம் ஆயிடுச்சு. எவ்வளவு வேணும் பொய் உரையாத தேவன், எவ்வளவு வேணும் பொய் உரையாத தேவன். அப்போ வேதத்தை குறித்து நீங்க படிக்கும் போது ஏதோ பைபிள் ஸ்கிரிப்சர் இது மாத்திரம் இல்லைங்க. இட் இஸ் காட்ஸ் ட்ரூத். தேவனுடைய ஜீவன், தேவனுடைய உயிரா இருக்கிறது, தேவனால அருளப்பட்ட வாக்கியங்களா இருக்கிறது, வேத வாக்கியங்களா இருக்கிறது, பரிசுத்த வேதாகமமா இருக்கிறது. அதுக்கு தான் இன்னைக்கு வந்து அந்த மட சாம்பிராணிகளுக்கெல்லாம் சொல்லணும். நான் தைரியமாக தான் சொல்றேன். யாரோ ஒருத்தர் வந்து கேட்டான் பாருங்க, போயிட்டு வேதாகமம் எங்க எடுத்துன்னு வந்த? இங்கிலாந்து. பிரிண்டிங் பிரஸ் எவனா கண்டுபிடிச்சது? இங்கிலாந்து. இங்கிலாந்துல பிரிண்ட் பண்ண பைபிள் எடுத்து வந்து இந்தியாவில் கொடுத்து ஏமாத்திரான்னு சொன்ன அந்த மட சாம்பிராணிக்கு இங்கெல்லாம் தெரியணும். இன்னைக்கு என்னன்னா, வேதாகமம் வந்து மனுஷரால எழுதப்படலப்பா, இங்கிலாந்துல எழுதப்படல. இட் இஸ் நாட் ரிட்டன் இன் இங்கிலாந்து. இட் இஸ் நாட் இன்ஸ்பயர்ட் பை யாரோ வெள்ளக்காரனால இன்ஸ்பிரேஷன் கிடையாது. இட் இஸ் பியூர்லி இன்ஸ்பயர்ட் பை காட். தேவனால அருளப்பட்டிருக்க தேவனுடைய உயிரை கொண்டு எழுதப்பட்டு தான் அந்த வேதத்துடைய வார்த்தைகள். இன்னும் அழகா நீங்க படிக்கணும்னா அந்த ஸ்லைடுக்கு போப்பா, மேலே நான் முடிச்சிடுறேன். நெக்ஸ்ட் ஸ்லைட் போப்பா. ஒன்று பேதுரு 2ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்க. 2 பேதுருவா 1 பேதுருவா தெரியல, ஒரு நிமிஷம் அந்த வசனத்தை உங்களுக்கு சொல்றேன். 2 Peter 1:20 and 21, 20-21. கேரிட் அலாங் வித் தி ஹோலி ஸ்பிரிட். மனுஷங்க தான் எழுதுனாங்க. நான் கேட்ட கேள்வி இல்லையா, 30 பேர் எழுதியிருக்கிறாங்க வேதாகமத்தை. ஆனா அந்த மனுஷருங்க வந்து யாரால ஏவப்பட்டு எழுதியிருக்கிறாங்க? ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர் நிமித்தமா. கேரிட் பை தி ஹோலி ஸ்பிரிட். இன்ஸ்பிரேஷன் இருக்கட்டும், இம்பல்ஸ். இங்க பாருங்க, இந்த டிரான்ஸ்லேஷன் நெட் நியூ இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன். ஐ வாண்ட் எவ்ரிபடி டு ரீட் NET. NET-னா நியூ இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன். நீங்க படிங்க. முன்னாடி ஸ்லைட் பாருங்க. இட்ஸ் நாட் தி இமேஜினேஷன். மனுஷனுடைய இமேஜினேஷனால் எழுதப்பட்ட கட்டுக்கதை கிடையாது. ஃபேபிள்ஸோ லெஜண்ட்ஸோ புராணாஸோ ஆயா வட சுட்ட கதையோ கிடையாது பைபிள். ஓன் இமேஜினேஷன். அப்படின்னா நீங்க கேட்கலாம், வந்து பாருங்க, word is written by Moses but it is inspired by God. முன்னாடி ஸ்லைட் போப்பா. 20ஆம் வசனம். ஆவியானவரால் நடத்தப்பட்டவர்களாக, ஏவப்பட்டவர்களாக. தமிழ்ல படிங்க. 1:21. ஏவப்பட்டுனா இந்த காலத்துல வந்து ஒரு ப்ரோக்ராம் தொடங்கணும், என்ன பண்றீங்க தெரியுமா? இன்வோகேஷன் ஒன்று வைக்கிறாங்க. என்ன இன்வோகேஷன் சொல்லுங்க? அந்த காலத்துல கிரேக்கருங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க வணங்குற தேவர்களை வரவழைப்பதற்காக இசைகளை வாசிப்பாங்க. அந்த பாடல்களை பார்க்கும்போது அந்த மியூசிக்ன்ற பதத்துக்கு எட்டிமாலஜி என்னன்னா மியூஸ்ன்றது 9 goddesses, 9 தேவதைகள். அந்த 9 தேவதைகளும் வந்து அந்த இசையோடு சேர்ந்து அந்த அந்த சிறப்புமான காரியத்தை ஆரம்பிப்பது வைப்பதற்காக அவங்க அந்த மியூசிக்கை பிளேஸ் பண்ணி அதை வர வைப்பாங்க. அதான் இன்வோகேஷன். இன்னைக்கு நம்மளுக்கு இன்வோகேஷன் தேவையில்லை, இன்ஸ்பிரேஷன் தான் தேவை. அது ஆவியானவர் நம்மளை நடத்துகிற ஆவியானவர், சகல சத்தியத்துக்குள்ள நம்ம நடத்துகிற ஆவியானவர். இப்போ நான் என்ன சொன்னேன்? மனிதர்களால் தான் எழுதப்பட்டிருக்கிறாங்க தேவ ஆவியானவர் துணையை கொண்டு. ஆனால் வேதம் எப்படி சாட்சி கொடுக்குது? 2 வசனத்தை நான் படிச்சு முடிக்கிறேன் பாருங்க. எபிரேயர் 3:7, 10-15 படிக்கலாம். ஹீப்ரூஸ் 3:7. இப்போ பாருங்க வேதாகமம் அதை குறித்து என்ன பேசுகிறது, வேதத்தை குறித்து என்ன பேசுது பாருங்க. முன்னூறு படிமா. ஓகே. இப்போ ஹீப்ரூஸ் புக் எழுதுந்து யாரு? மனுஷன் எழுதுந்து அப்போஸ்தலனாகிய பவுல். ஆனா இங்க சொல்வது யாரு? ஆவியானவர் சொல்லுகிறதாவது. அப்போ உங்களுக்கு புரியுதுங்களா? மனுஷன் தான் எழுதுறான், ஆனா பேசுறவர் யாரு? அந்த வார்த்தைகளை கொண்டு பேசிக்கொண்டு இருக்கிறவர் யாரு? உங்களுக்குள்ள இடைப்பட்டு கொண்டு இருக்கிறவர் யாரு? பைபிள்ல வந்து அந்த வசனம் முன்னாடி போ 3800 டைம்ஸ் the God spoke. தேவன் பேசினார் பழைய ஏற்பாட்டில் 300-800 முறை இருக்குது. அது என்ன சொல்லுதுனாக்கா 39 புக்கில் 300-800 முறைனாக்கா ஒரு புக்கில் 100 முறை அட்லீஸ்ட் என்ன சொல்லுதுன்னா தேவன் பேசினார், நான் பேசினேன் தேவன் சொல்லி கொண்டு இருக்கிறார்.
இந்த இந்த இதை வந்து நீங்க எந்த புத்தகத்துல காமிங்க, உலகத்திலே நான் சேலஞ்ச் பண்றேன். 3800 டைம்ஸ் பாருங்க பைபிள்ல. 3800 டைம்ஸ் என்னன்னா the Lord has spoken. கர்த்தர் பேசினார், கர்த்தர் முழங்கி இருக்கிறார், தேவன் பேசினார். ஒரு தீர்க்கதரிசன புத்தகத்திலே இருக்கும். நான் பேசினேன்னு சொல்ல மாட்டாங்க யாருமே. நான் பேசினேன், எங்க அப்பா பேசினாரு, எங்க தாத்தா பேசினாரு, எங்க கொள்ளுப்பாட்டம் பேசினான்னு சொல்ல பைபிள்ல. பைபிள் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா தேவன் பேசினார். எத்தனை முறை இருக்கு? 3800 முறை இருக்குது. ஒரு முறை இல்லை, ரெண்டு முறை இல்லை, 3800 முறை இருக்குது. நியூ டெஸ்ட்மெண்ட்ல ரொம்ப அழகா போடப்பட்டிருக்குது. ஆவியானவர் சொல்லுகிறதாவது எபிரேயர் 10:15 படிங்க, முடிச்சுடுறேன் லாஸ்ட் ஒரே வசனம். எபிரேயர் 10:15 பாருங்க. Holy Spirit also gives witness. பாருங்க, பரிசுத்த ஆவியானவர் கூட சாட்சி சொல்றாராம். அப்போ வேதத்தை குறித்து சாட்சி சொல்வது யார்? இன்னைக்கு அந்த மட சாம்பிராணியை பார்த்து நான் கேட்கிறேன், அவனுக்கு தெரியல, அதனால நான் சொல்றேன், மட சாம்பிராணிங்களை யாரும் இருக்காதீங்க. ஏன்னா லைவ்ல போனா கூட பரவாயில்ல, நான் சொல்றேன், வேதாகமம் வந்து இங்கிலாந்துல எழுதப்படலப்பா. வேதாகமத்துக்குரிய சாட்சி வந்து நீ கொடுக்கணுமா நான் கொடுக்கணுமான்னு தேவையில்லை. வேதாகமத்துடைய சாட்சி சொல்வதற்கு இந்த வேதாகமே போதும். இயேசு கிறிஸ்து இதை குறித்து சாட்சி சொல்லி இருக்கிறார். ஆவியானவர் இதை குறித்து சாட்சி சொல்லி இருக்கிறார். ஆவியானவர் இதை குறித்து திருவலம் பற்றி கொண்டிருக்கிறார். இன்னைக்கு உங்க மத்தியில் இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். இதுலயே உங்களுக்கு தெரியும். பைபிள் பத்தி நான் சிம்பிளா ரெண்டே வார்த்தையில் சொல்லணும்னா இன்ஃபாலிபிள், இன்ஹெரண்ட், இம்யூட்டபிள். ரொம்ப காம்ப்ளிகேட்டட் பதங்கள், டிக்ஷனரி மீனிங் போய் பாருங்க. இம்யூட்டபிள்னா ஒன்ஸ் டிசைட் பண்ணிட்டு அதை சேஞ்ச் பண்ண முடியாது. இன்ஹெரண்ட்னா பிளவுகளே இல்லை. இன்ஃபாலிபிள்னா இட் cannot go wrong. ஓகே, இன்ஃபாலிபிள், இன்ஹெரண்ட் அண்ட் இம்யூட்டபிள், 3 ஐ. ஓகே, மடசாமரா நீங்க வேற யாருன்னா அது நீங்க பார்த்துருந்தீங்கன்னா நீங்க இந்த வேர்டு நீங்க மீனிங் பாருங்க, அதுக்கப்புறம் உங்களுக்கு தெரியும். வேதாகமம் வந்து கட்சியாக நான் சொல்லி முடிக்கிறேன், மறுபடியும் எல்லாருக்கும் சொல்றேன். வேதாகமம் வந்து இங்கிலாந்துல பிரிண்ட் ஆனா கூட இங்கிலாந்துல எழுதப்படல. இட் இஸ் நாட் ரிட்டன் பை an Englishman. It is not inspired by any white man as you are thinking. நீங்க நினைக்கிற மாதிரி வேதாகமம் வந்து லண்டன்ல வந்து இந்தியாவில் கொடுக்கல. வேதாகமம் எழுதப்பட்டது வந்து இஸ்ரவேல் தேசத்தில் எழுதப்பட்டது, 30 பேரால் எழுதப்பட்டது, சாட்சி கொடுக்கப்பட்டது. ஆண்டவரே அதை குறித்து சாட்சி கொடுக்கிறார், தேவனே வந்து ஆவியானவர் அதை குறித்து சாட்சி கொடுக்கிறார், வேதாகமே அதை குறித்து சாட்சி கொடுக்கிறது. ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ்ல நீங்க வாங்க, டிவிஷன்ஸ் ஆஃப் த பைபிள் குறித்து நம்ம பார்க்கலாம். கடைசியாக வந்து பாஸ்டர் அவங்க ஜெபம் பண்ணி இந்த செஷனை வந்து க்ளோஸ் பண்ணுவாங்க. நம்ம நெக்ஸ்ட் செஷன்ல மிஸ் பண்ணாம வாங்க. ஏன்னா நீங்க மிஸ் பண்ணீங்கன்னா ஏதோ ஒரு காரியத்தை தேவன் வந்து உங்களோட பேச சித்தமா இருக்கிறார், நீங்க வந்து மிஸ் பண்ணிடுவீங்க. மிஸ் பண்ணாம நீங்க வாங்க. கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக.